வினைச்சொல் ஆரம்பத்துல என்ன படிச்சோம்? தனிவினை, கூட்டுவினை. வினைச்சொல்லின் பண்புகள். சரியா? வினைச்சொல்லின் பண்புகள் பார்த்தோம். வினைச்சொல்லின் பண்புகள் பார்த்தோம். பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்? வினைச்சொல் வகைகள். வினைச்சொல். தனிவினையும், கூட்டு வினையும். சரியா? அந்த கூட்டு வினையோட அமைப்பு பார்த்தோம். அடுத்து தெர்நிலை வினை, குறிப்பு வினை. சரியா? அடுத்து முற்று வினைன்னு ஒரு பெரிய தலைப்புக்குள்ள போனோம். முற்று வினைய நம்ம என்ன செய்றோம்? அமைப்படிப்புல 3 வகையா பிரிக்கிறோம். தெர்நிலை வினைமுற்று, ஏவல் வினைமுற்று, வியங்கோள் வினைமுற்று. சரி, அதுல தெர்நிலை வினைமுற்று படிச்சோமா? தெர்நிலை வினைமுற்று அமைப்பு பார்த்தோமா? பார்த்தோம். அடுத்து அந்த தெர்நிலை வினைமுற்று காலம் காட்டும். எனவே காலம் காட்டக்கூடிய இடைநிலைகள் தொடர்பா பார்த்தோம். நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம். சரியா? அடுத்து என்ன பார்த்தோம்? பகுதி இரட்டித்து காலம் காட்டக்கூடிய சொற்கள் நம்ம பார்த்தோம். அது விஷயங்கள பார்த்தோம். அதுல கூனா, டூனா, ரூனால முடியக்கூடிய வினைச்சொற்கள். சரியா? வினைச்சொற்கள்ல என்ன செய்யும்? அ காலத்தை காட்டுறது வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டா, இறந்த காலத்த காட்டக்கூடிய அளவுல இறந்த கால இடைநிலைகள் இல்லாம பகுதி இரட்டித்து, அதாவது நிலைமொழியில உள்ள அந்த இறுதி மெய் இரட்டித்து காலம் காட்டுங்கிற அடிப்படையில நம்ம பார்த்தோம். சரியா? ஓகே. அதுல தெளிவு இருக்குதானே பிள்ளைகள்? தெளிவு இருக்குதானே அதுல? ஓகே. ஆம். இப்ப நம்ம பார்க்க போறோம். எதிர்மறை வினைமுற்று. எதிர்மறை வினைமுற்று. சரி, அப்ப எதிர்மறை. எதிர்மறைன்னா உங்களுக்கு தெரியுமண்ணா? எதிர்மறைக்கு எதிர்க்கருத்து சொல்லுண்ணா? எதிர்மறைக்கு எதிர்க்கருத்து சொல்லுண்ணா? என்ன பிள்ளைகள் பெரிய ஒரு கேள்வி கேட்டேனோ? நேர் நேர் நேர்மறை. நேர்மறைன்னு சொல்றது. சரியா? ஆ நெகட்டிவ், பாசிட்டிவ். சரியா? அப்ப நெகட்டிவ் தான் இது. எதிர்மறை. நெகட்டிவா சொல்றது. இதையும் எதிர்மாறா சொல்றது. எதிர்மறையா சொல்றது. அப்ப வினை நிகழ்வினை உணர்த்துறது. சரியா? அத நம்ம என்ன செய்வோம்? உடன்பாட்டு வினைன்னு சொல்லுவோம். வினை நிகழ்வினை. ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம உடன்பாட்டு வினைன்னு சொல்ற அதே நேரத்துல, வினை நிகழாமையை உணர்த்தும் வினைகள நம்ம என்னன்னு சொல்றோம்? எதிர்மறை வினைன்னு சொல்றோம். சரியா? அப்ப வினை நிகழ்வினை உணர்த்தும் வினைகள உடன்பாட்டு வினை, வினை நிகழாமை உணர்த்தும் வினைகள் நம்ம என்னன்னு சொல்றோம்? எதிர்மறை வினைன்னு சொல்றோம். அப்ப இப்ப பார்க்கிறோம், நம்ம எதிர்மறை வினைய பார்க்கிறோம். சரியா? அப்ப எனவே இந்த எதிர்மறை வினைய நம்ம என்ன சொல்லுவோம்? அ அமைப்பு அடிப்படையிலும் பார்க்கணும். இப்ப எதிர்மறை வினை என்னது? போக மாட்டேன். சரியா? வராது, போகாது, செய்யவில்லை, போகவில்லை, சரியா? நடக்கவில்லை, நடக்காது. சரியா? அப்ப அப்படி இருக்கு. அப்ப அதன் அடிப்படையில இந்த இப்ப நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டா, ஒரு வினைச்சொல்ல ஒரு 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 உடன்பாட்டு வினைச்சொல்ல பிரிக்கும்போது, என்னது? பகுதி, கால இடைநிலை, விகுதின்னு பார்த்தோம். அதே மாதிரி நம்ம அமைப்படிப்படையில எதிர்மறை வினையா அல்லது எதிர்மறை வினைமுற்ற பிரிக்கும்போதும், இங்கு அ என்னது? இடையில வந்து இடைநிலைகள் இருக்கும். அது எதிர்மறை இடைநிலைகள்னு நம்ம சொல்றோம். சரியா? அதன் அடிப்படையில தற்கால தமிழில் பின்வரும் 3 வகையில் எதிர்மறை வினைமுற்றுகள் அமைகின்றன. அதாவது 3 வகைகள் அப்படிங்கும்போது, அந்த 3 வகை எதிர்மறை இடைநிலைகளை கொண்டு அமையுது. சரி. ஆத், மாட்டு. என்பது ஒரு எதிர்கால இடைநிலை. சரி, எதிர்மறை இடைநிலை. அப்படிங்கிறது எதிர்மறை இடைநிலை. மாட்டு என்பதும் எதிர்மறை இடைநிலை. சரியா? அப்ப காலம் கால காலம் காட்டும் இடைநிலைகள் என்னத்த காட்டும்? காலம் காட்டும் இடைநிலைகள் என்னத்த காட்டும்? 3 காலங்களை காட்டும். இந்த இடைநிலைகள் என்னன்னு கேட்டா நெகட்டிவ் எதிர்மறையா ஆக்கும். ஒரு ஒரு உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையா மாற்றும். அதுக்கு பெரிய பங்களிப்பு செய்றது வந்து இடைநிலைகள். அது எதிர்மறை இடைநிலைகள்னு சொல்றோம். அது என்னென்ன? ஆ, ஆத், மாட்டு. சரியா? ஆத், மாட்டு. சரியா? அதன் அடிப்படையில அஃறிணை ஒன்றன்பால் பலவின்பால் வினைகள் மட்டும் இப்ப முதலாவது அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, என்னது? ஆ. அப்ப அஃறிணை ஒன்றன்பால் பலவின்பால் வினைகள் மட்டும் இடைநிலைகள் பெறுகின்றன. இந்த 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 இடைநிலைகள. ஆங்கிற இடைநிலைய எது பெறுது அப்படின்னு கேட்டா, இந்த அஃறிணை ஒன்றன்பால் பலவின்பால் வினை. அஃறிணை ஒன்றன்பால்னா என்ன? அஃறிணை ஒன்றன்பால்னா என்னது? அஃறிணையில ஒருமை. பலவின்பால்னா அஃறிணையில பன்மை. சரி, அப்ப இந்த அஃறிணையில் ஒருமையும், அஃறிணையில் பன்மை கொண்ட வினைகள் தான் இந்த ஆங்கிற இடைநிலைய பெறுதாம். வராது, வராது, நிற்காது, நிற்காது. சரியா? நிற்காது, வராது. சரியா? வா பிளஸ் ஆ பிளஸ் து. சரியா? நில் பிளஸ் ஆ பிளஸ் து. இப்படிதான் வரும். அதே ஆத் எப்படின்னு கேட்டா, இது வராதே. ஒரு ஏவல் ஏவல் பொருள்ல ஒருத்தர வந்து என்ன செய்றது? ஒருத்தர பணிக்கிறது. வராதே, போகாதே.
போ பிளஸ் ஆத் பிளஸ் ஏ. போகாதே, வராதே. சொல்லுங்க, வேற சொல்லுங்க. ஆத் வர மாதிரி சொல்லுங்க. பேசுங்க பிள்ளைகள். படிக்காதே, படிக்காதே அந்த மாதிரி வரும். இப்ப பாருங்க, வராது அத வந்து ஒரு வாக்கியம் அமைங்க. வராது அப்படிங்கிறத வச்சு வாக்கியம் அமைங்க. வராது, நிற்காது. ஒரு வாக்கியம் சொல்லுங்க. வராது சொல்லுங்க. இன்று மழை சொல்லுங்க, முடியும். வராது. அப்ப அந்த மழைங்கிறது என்னது? அஃறிணை ஒன்றன் பாலா, பலவின் பாலா? சொல்லுங்க. ஒன்றன் பால். அஃறிணை ஒன்றன் பால். இதெல்லாம் இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. அஃறிணை ஒன்றன் பால், அஃறிணை பலவின் பால், உயர்திணை அந்த இதெல்லாம் இருக்கு தானே. அந்த திணை, பால், எண்ணிடம் அதில் உள்ள சப் இருக்கு தானே. துணை வகைகள் இருக்குது. அதெல்லாம் நீங்க விளங்கிக் கொள்ளணும். திணைப்பால், எண்ணிடம் நல்லாவே விளங்கணும். ஏன்னா பொருத்தி பொருத்தி கேட்பாங்க. சரியா? அப்ப நிற்காது. நிற்காதுக்கு சொல்லுங்க. நிற்காதுக்கு ஒரு வாக்கியம் சொல்லுங்க. மழை வந்தால் நிற்காது. நிற்காது. வேற ஏதாச்சும் நிற்காதுக்கு வாக்கியம் சொல்லுங்க. இப்ப மழைங்கிறது ஒன்றன் பால். பலவின் பாலுக்கு சொல்லுங்க. பலவின் பால் வர மாதிரி. பலவின் பால் வந்து எழுவாயா வந்து பலவின் பால் வந்து இது வந்து கடைசியில வர மாதிரி, ஃபைனலா வர மாதிரி. சொல்லுங்க. பசுக்கள் இந்த இடத்திற்கு எப்படி முடியும்? நெகட்டிவா சொன்னா வராது. வராதுன்னு முடியுமா அல்லது வேற ஏதாவது முடியுமா? பசு இந்த இடத்திற்கு வராது. ஓகே. பசுக்கள் இந்த இடத்துக்கு வராதுன்னு வருமா இல்ல வேற ஏதாச்சும் வருமா? சொல்லுங்களேன். வராதுங்கிற இடத்துல இப்ப பசுங்கிறது ஒருமை தானே. அது என்னது? அஃறிணை ஒன்றன் பால் தானே. இப்ப பசு பசு இவ்விடத்திற்கு வராது. ஓகே. பசுக்கள் இவ்விடத்துக்கு வராது. சரியா? சரியா பிள்ளையா? இல்ல. ஏன் அப்ப எப்படி வரும்? பிள்ளைன்னு சொன்னீங்களே, ஏன் ஏன் பிள்ளை? சரின்னு சொன்னீங்க, ஏன் சரி? பசுக்கள் இவ்விடத்துக்கு வராதுன்னு தானே வரான்னு தானே வரும். வரானா? ஏன் வராதுன்னு சொன்ன பிள்ளையா? வராதுன்னு சொன்னா பிள்ளையா? சொல்லுங்க பிள்ளைகள். தற்கால தமிழ்ல வரா அப்படின்னு யூஸ் பண்றோமா நம்ம? தற்கால தமிழ்ல, பழந்தமிழ்ல ஓகே வரா, போகா, மேயா அது யூஸ் பண்ணி. இப்ப தற்கால தமிழ்ல வராதுன்னு சொல்றோமா இல்லையா? ஓகே. அப்ப நம்ம நல்லா பார்த்துக்கொள்ளணும். நம்ம இலக்கணத்தை படிக்கும்போது பழந்தமிழையும் தற்கால தமிழையும் பொருத்தி தான் நம்ம பார்க்கணும். சரியா? அப்ப அதனால இதுல வந்து ஒன்றன் பாலுக்கும் வரும், பலவின் பாலுக்கும் வரும். அப்படியே லைன்ல ஓகே. சரியா? அடுத்து ஆத். சரியா? ஆத் அப்படிங்கிறது வந்து எதிர்மறை ஏவல் வினைமுற்று ஆத் என்னும் இடைநிலை பெறுகின்றன. சரியா? எதிர்மறை ஏவல் வினைமுற்று. சரியா? எதிர்மறை. அத நல்லா அத நல்லா உங்களுக்கு விளங்கணுங்கிறது எம்சிக்யூ ஒன்று இருக்கு. அதனால தான் அத விளங்கப்படுத்திக்கிட்டு இருக்கேன் இத. சரியா? எதிர்மறை ஏவல் வினைமுற்று. எதிர்மறைன்னா என்னது? ஏவல்னா சாதாரணமா போ. சரியா? அப்படி. அத நெகட்டிவா சொன்னா போகாது. சரி, அப்ப எதிர்மறை ஏவல் வினை எதிர்மறை ஏவல் வினைமுற்று ஆத் என்னும் இடைநிலை பெறுகின்றன. வராதே, போகாதே. போ பிளஸ் ஆத் பிளஸ் ஏ. போகாதே. விளங்குதா? அப்படி வரும். சரியா? மாட்டு என்னும் எதிர்மறை இடைநிலை பெறுவனை எதிர்மறை வினைகள் பின்வரும் அமைப்புடையன. மாட்டுங்கிறது என்னது? எதிர்மறை வினை தான். அது எப்படி எப்படி வரும் கேட்டா எப்படி செய்ய மாட்டேன், போக மாட்டேன். அப்ப அது எப்படி அமைப்பு? வினையச்சம், மாட்டு, திணைப்பால், விகுதி.
விளங்குதா? வினையெச்சம் மாட்டு திணைப்பால் விகுதி. இப்ப செய்ய மாட்டேன்னு பிரிங்க. செய்ய மாட்டு பிளஸ் ஏன் போக மாட்டேன்னு அப்படி நிற்க மாட்டேன். சரியா? அது எப்படி வரும்? பிரிங்க. நிற்க மாட்டேன்னு பிரிங்க. நில் சக மாட்டு சக ஏன். இல்ல நான் சொல்றேன் அந்த அமைப்பு வந்து வினையெச்சம் பிளஸ் மாட்டு பிளஸ் திணைப்பால் விகுதி. சரியா? இப்ப நிற்கைய பிரிச்சா நில் பிளஸ் கன்னு வரும். அது பிரச்சனை இல்ல. இப்ப நம்ம இங்க வந்து நம்ம அதை தனியா பிரிக்கலே, விதத்தின பிரிக்கிறோம். அந்த ஒட்டுமொத்த தொடரை பிரிக்கிறோம். செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிற்க மாட்டேன்னு இப்படி அமைப்படிப்புல பார்த்தா வினையெச்சம் என்ன அதுல நிற்க மாட்டேன்ல. நிற்க பிளஸ் மாட்டு பிளஸ் ஏன் ஏன்கிறது திணைப்பால் விகுதி. நான் அங்கு நிற்க மாட்டேன். அப்ப நான் அங்கு நிற்க மாட்டேன். திணை என்ன திணை? உயர்திணை. பால் பால் எப்படி ஆண் பால் நம்ம பார்க்கணும்? ஆணுக்கு வரலாம் பெண்ணுக்கு வரலாம். அதான் யோசிக்கணும். பலர்பால் ரெண்டுக்கும் சொல்லலாம். ஆணுக்கும் சொல்லலாம் பெண்ணுக்கும் சொல்லலாம். தானே பொதுவா தானே இருக்குது. சரி, அதே ஒரு 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 கதையில அப்படி சொல்லும் போது நம்ம விளங்கிக்கலாம். அப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு ஆண் பால், நீங்க சொல்லும் போது எனக்கு அது விளங்குது. ஆனா பொதுவா ஒரு வசனம் வந்து அது ஓகே. அடுத்து விளங்கிச்சாப்ப ஆத் மாட்டு விளங்கிச்சாப்ல ஆத் மாட்டுங்கிற இடைநிலை சொல்லுங்க. ஹலோ, டவுட்டா? ஓகே. அடுத்து இல்லை. இல்லைங்கிறது நெகட்டிவ். அப்ப இல்லைங்கிறது வந்து கால இடைநிலையா? இல்லைங்கிறது கால இடைநிலையா? சொல்லுங்க பிள்ளை. சொல்லுங்க. கால இடைநிலையா வருமா இல்லைங்கிறது? வருமா வராதா? சரி, எதிர்மறை இடைநிலையா? எதிர்மறை இடைநிலையா இல்லைங்கிறது? இப்ப மாட்டுங்கிறது எதிர்மறை இடைநிலை, ஆங்கிறது எதிர்மறை இடைநிலை, ஆத்துங்கிறது எதிர்மறை இடைநிலை. இது இல்லைங்கிறது எதிர்மறை இடைநிலை. எதிர்மறை இடைநிலையா இருக்கு. இடைநிலை பகுதி மட்டும்தான் சொற்பொருள் தரும். சரியா? சொற்பொருள் தரும். இல்லைங்கிறது வந்து அது ஒரு வினைதான். இருக்கிறது இருக்கிறது இருக்கிறதுங்கிறது வினையா இல்லையா? இருக்கிறதுங்கிறது வினையா இல்லையா? சொல்லுங்க பிள்ளைகள். இருக்கிறதுங்கிறது வினையா இல்லையா? அப்ப அதுக்கு நெகட்டிவ் என்ன? இல்லை. அப்ப இல்லைங்கிறது என்னவா இருக்கும்? வினை. வினைதான், எதிர்மறை வினை. இது என்னன்னு கேட்டா எதிர்மறை வினையை போட்டு எழுதுறோம். வினையச்சமும் எதிர்மறை வினையும் போட்டு எழுதுறோம். சரியா? போக இல்லை, போகவில்லை. நடக்க இல்லை, நடக்கவில்லை. விலங்குது என்ன சொல்றேன்ட்டு? அப்ப மாட்டு எதிர்மறை வினைய போட்டு இல்லைங்கிற எதிர்மறை வினையை போட்டு நம்ம என்ன செய்யறோம்? என்னத்தை உருவாக்குறோம்? என்னத்தை உருவாக்குறோம்? என்ன படிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்ப தலைப்பு? எதிர்மறை வினைமுற்று என்ன செய்யறோம்? உருவாக்குறோம். எதிர்மறை வினைமுற்று அமைப்பு அடிப்படையில 4 விஷயமா நான் பாக்குறேன். ஒண்ணு 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 மாட்டு, இன்னொன்னு இல்லை. ஞாபகம் இருக்கா? தெளிவாயிருச்சா? ஓகே ஓகே. அடுத்த தலைப்பு போமா? ஓகே சார். ஓகே. அடுத்து என்ன தலைப்பு? ஏவல் வினைமுற்று. என்ன வினைமுற்று? ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று இது கொஞ்சம் பெரிய ஒரு தலைப்பு தான், கொஞ்சம் நல்லா பார்க்கணும். சரி, ஏவல்னா என்ன? ஏவல்னா என்ன? ஒருத்தர் கட்டளை ஒருத்தர் கட்டளை இடுறது.
கட்டளைனா இத கட்டளைனா செய்யுங்க அப்படி இத செய்யுங்கன்னு சொல்லி நாங்க ஒருத்தருக்கு வினைய நிகழ்த்த சொல்லி சொல்லுவேன். இத நீங்க அப்ப வினை செய்யுங்க. நிகழ்த்த வேணும்னு சொல்றது கட்டளை இல்லையா? வினை அதை போய் செய் அப்படிங்கிறது மட்டும் தான் கட்டளை. இதை செய்யாதன்னு சொல்றது கட்டளை இல்லையா? கட்டளை தான். அதுவும் கட்டளை தான். சரி, அப்ப இதுல நம்ம முதல்ல இந்த ஏவல் வினைமுற்ற பாக்குறோம். நேர்மறையா உடன்பாடா பாக்குறோம். முன்னிலையில் இருப்போரை ஒரு வினையை நிகழ்த்துமாறு ஏவுவதற்கு பயன்படும் வினை வடிவம் ஏவல் வினை எனப்படும். சரியா? அப்ப இடம் 3 இருக்கு. தன்மை, முன்னிலை, படர்க்கை. ஒருத்தரை நம்ம ஏவுறோம்னா படற்கையில் உள்ளவர்கிட்ட ஏவிக்கிட்டு இருக்கேமா? எங்கேயோ ஒருத்தர் இருக்காரு, இங்க வேலை செய்யணும்னு சொன்னா சரியா? இல்ல, முன்னிலையில் உள்ளவர்கிட்ட தான் ஏவேணும். அப்ப அதன் அடிப்படையில முன்னிலையில் இருப்போரை ஒரு வினையை நிகழ்த்துமாறு ஏவுவதற்கு பயன்படும் வினை வடிவம் ஏவல் வினை எனப்படும். சரியா? செய்யாத அப்படிங்கிறதும் என்னது? அந்த வினையை நிகழ்த்துமாறு தான். செய்யாத அப்படிங்கிறதும் என்னது? அந்த வேலையை செய்ய வேணாம் அப்படிங்கிற அந்த வினயத்தினை நிகழ்த்த சொல்றாங்க, செய்யாம இருக்க சொல்றாங்க. விலங்குதான் அப்படித்தான். ரெண்டுக்கும் சேர்ந்துதான் வரும். நேர்மறையும் வரும், எதிர்மறையும் வரும். உடன்பாடு வரும், எதிர்மறையும் வரும். சரியா? ஏவல் ஒருமை வினைமுற்று. ஏவல் ஒருமை வினைமுற்று. சரியா? முதலாவது என்ன வினைமுற்று? ஏவல் வினைமுற்றுல ஏவல் ஒருமை வினைமுற்று. நல்லா இந்த டேர்ம் வேர்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஒவ்வொரு அந்த சொற்களையும் நல்லா அவதானம் பார்த்துக்கொள்ளுங்க. ஏவல் ஒருமை. ஏவல்னா ஏவுறது, முன்னிலையில் உள்ளவர்கிட்ட கதைக்கிறது. ஒருமைனா ஒரு ஆளை மையப்படுத்தி. இப்ப வா, போ, எழுது, நில், தூங்கு, எலும்பு, அதான் என்னது? ஏவல் ஒருமை வினைமுற்று. சரியா? இந்த பாருங்க, திரும்ப சொன்னதா எதிர்மறை ஏவல் ஒருமை வினைமுற்று. அதை நெகட்டிவா சொல்லணும். வராதே, போகாதே, நிற்காதே, தூங்காதே, அப்படி. ஏவல் பன்மை வினைமுற்று. ஏவல் பன்மை வினைமுற்று. ஏவல் பன்மை வினைமுற்று என்ன அப்படி நல்லா கவனிச்சு நீட்டா இந்த இடத்துலதான் எக்ஸாமுக்கு வரக்கூடிய ஒரு கேள்வியை பார்க்க போறோம். சரியா? ஏவல் பன்மை வினைமுற்று. ஏவல் பன்மை வினைமுற்றுனா முன்னிலை உள்ளவர் ஒருத்தரா இருப்பாரா? இல்ல சார். ஏவல் பன்மை ஒருத்தரா இருப்பாரா? நிறைய பேரா இருப்பாங்களா? நிறைய பேர் இருப்பாரு. போங்கள், நெல்லுங்கள். மாணவர்களே வகுப்புக்கு போங்கள், மாணவர்களே கொஞ்சம் நில்லுங்கள். இது என்னது? ஏவல் பன்மை வினைமுற்று. ஏவல் பன்மை. சரி, ஆசிரியரே வகுப்புக்கு போங்கள், ஆசிரியரே கொஞ்சம் நில்லுங்கள். இது சொல்லுங்க சத்தகனா. அதே போங்கள் தான், அதே நில்லுங்கள் தான். நான் மாணவர்களுக்கு போட்டு சொன்னேன், இப்ப ஆசிரியருக்கு போட்டு சொல்றேன். ஆசிரியரே போங்கல்ங்கிறது பிள்ளையா? ஆசிரியர் நில்லுங்கள்ங்கிறது பிள்ளையா? இல்ல சரி, பிள்ளையா? சரி. சரி, ஓகே. அப்ப இதுல எல்லாம் கவனிச்சு கொள்ளணும் பிள்ளைகள். இங்க அமைப்பு அடிப்படையில போங்கல் தான். போ பிளஸ், சரியா? போ பிளஸ் இங் பிளஸ் இக் பிளஸ் அல். சரி, போ பிளஸ் இக் பிளஸ் இங் பிளஸ் அல்னு வரும். நில்லுங்களும் நில் பிளஸ் அப்படின்னு அந்த அமைப்பு அடிப்படையில வரும். சரியா? ஓகே. இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டா பிள்ளைகள், அமைப்பு அடிப்படையில அந்த பன்மை விகுதி வந்தாலே அது பன்மை தானே, கல் விகுதி பன்மை தானே. இப்ப பூ அப்படின்னா ஒருமை, பூக்கள்னா பன்மை, கல் விகுதி வருது. வா அப்படின்னா ஒருமை, வாங்கல்னா பன்மை. அமைப்பு அடிப்படையில கல் விகுதி வந்தாலும் அது பன்மையா அது வசனத்தை பொறுத்துதான் அது பன்மையா ஒருமையான்னு நம்ம பார்க்கணும். சரியா? அப்ப இந்த இடத்துல பன்மையை நம்ம பார்க்கிறோம்னு கேட்டா, மாணவர்களே வாருங்கள் அப்படிங்கிறது பன்மை. மாணவர்களே வாருங்கள்ங்கிறது பன்மை. அடுத்து பாருங்க, நல்லா கவனிச்சுக்கணும் பிள்ளைகள். ஆசிரியரே வாருங்கள்ங்கிறது என்னது? ஒருமை. என்ன ஒருமைன்னு சொல்றது? மரியாதை. மரியாதை ஒருமை. என்ன சொல்றது? மரியாதை. மரியாதை ஒருமை. மரியாதை ஒருமை என்ன? ரெஸ்பெக்ட் பண்ணி சொல்றோம். ஆசிரியரே நில்லு அப்படின்னு சொல்லலுமா? ஆசிரியரே போன்னு சொல்லலுமா? இயலாது. மரியாதைக்காக நம்ம என்ன செய்றோம்? கல் விகுதியை பயன்படுத்தி சொல்றோம். ஆனால் அது விகுதி கல் விகுதி வந்தாலும் கூட அதை நம்ம ஒருமையாத்தான் எடுக்கிறோம். ஒருமைன்னு சும்மா போடக்கூடாது, மரியாதை ஒருமைன்னு சொல்றோம். மரியாதை நிமித்தமாக என்ன செய்யறோம்? பன்மை அமைப்பில் அடிப்படையான ஒரு சொல்ல நம்ம என்ன செய்யறோம்? மரியாதை நிமித்தமாக அதை போடுறோம். விளங்குதா விஷயம்? சரியா? அப்ப எதிர்மறை அப்ப விளங்கி இதுதான் பிள்ளைகள் மரியாதை உரிமை. இதை வச்சு கேட்பாங்க, நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. சரியா?
ஏவல் ஒருமை, ஏவல் பன்மை. மரியாதை உரிமையாகவும் வரும். சரியா? ஓகே. எதிர்மறை ஏவல் பன்மை வினைமுற்று. எதிர்மறை ஏவல் பன்மை வினைமுற்று. எதிர்மறை ஏவல் பன்மை வினைமுற்று அப்படின்னு என்னது? முன்னுக்கும் நிறைய பேர் இருப்பாங்களா, அதை நெகட்டிவா சொல்றது. சரியா? செய்யாதீர்கள், போகாதீர்கள், அது நெகட்டிவா சொல்றோம். சரியா? அப்ப அது செய்யாதீர்கள், போகாதீர்கள் அப்படிங்கல. அப்ப செய்யாதீர்கள், போகாதீர்கள் பொறுமையா பன்மையா? பன்மை. சொல்ல இயலாது. இப்படி மொட்டையா செய்யாதீர்கள், போகாதீர்கள்னா அது ஒருமையா பன்மையான சொல்ல இயலாது. ஏன்னு சொல்லுங்க. யார சொல்றாங்க? முன்னிலையில் உள்ளவர் யாரு? ஒருத்தரா, நிறைய பேரா அப்படிங்கிற ஒரு சிக்கல் ஒன்று இருக்கு. அப்ப பிள்ளைகளே இங்கு நிற்காதீர்கள் அப்படின்னா என்னது? பன்மை. அது மரியாதை பன்மைன்னா சொல்றது, அது பன்மை, சாதாரண பன்மை. தம்பி இங்கு நிற்காதீர்கள், தம்பி இங்கு நிற்காதீர்கள் அப்படிங்கும்போது இந்த இடத்துல தம்பிங்கிறது ஒருமை, முன்னிலையில உள்ளவர் ஒருத்தர் தான். ஆனா மரியாதை நிமித்தமாக என்னன்னு சொல்றோம்? தம்பி இங்கு நிற்காதீர்கள்னு கல்வி விதி போட்டு பன்மையில அந்த சொல்ல அமைப்பு அடிப்படையில் அது பன்மைதான். ஆனால் அர்த்தப்படுத்தல் அடிப்படையில அது வந்து என்னது? ஒருமை. அது என்ன ஒருமை? மரியாதை ஒருமை. ரெஸ்பெக்ட் ஒருமை. சரியா? ஓகே. அப்ப மரியாதை ஒருமை. சரியா? ஓகே. அதன் அடிப்படையில் நம்ம அதை கொஞ்சம் பார்க்கிறோம். இப்ப இவ்வளவு நேரம் படிச்சதுலாம் விளங்கிச்சா? ஏவல் வினைமுற்றுல இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிறத நீங்க பாத்துக்கணும். சரியா? ஓகே. இந்த நோட்ஸ் உங்களுக்கு ஈஸியா இருக்கா பிள்ளைகள்? இது நூமான் செட்டப் புக்ல இருந்து எடுத்தது. ஆனா அதை ஃபில்டர் பண்ணி எடுத்தேன் உங்களுக்கு விளங்குற மாதிரி. உங்களுக்கு அதை படிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கா நோட்ஸ்? ஓம் சார். இன்னும் அந்த புக்கா நான் வெளியிடுவேன். 3 வருஷமா அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த வருஷம் சரி வெளியிடணும். சரி, உங்களுக்கு அந்த புக்கா கை கிடைச்சா நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் மற்றதெல்லாம் செஞ்சாச்சு, அதை கொஞ்சம் வேஸ்ட் பண்றதுக்கு டைம் இல்லை. பாவம், அதெல்லாம் பார்த்து நம்ம உங்களோட எக்ஸாம் முன்னுக்கு சரி உங்களுக்கு கையில சேர்க்கிற மாதிரி நான் வழி பண்றேன். ஓகே. அப்ப அடுத்து பார்க்க போறோம் பிள்ளைகள், முக்கியமான ஒன்று, பரீட்சைக்கு அடிக்கடி வரக்கூடியதான் இந்த கடப்பாட்டு வினை அப்படிங்கிறது. விருப்பு வினை, கடப்பாட்டு ஏவல் வினை, விருப்பு ஏவல் வினை நம்ம சொல்றோம். சரியா? அப்ப இதுவே ஏவல் தான். ஒருத்தரை ஏவுறோம். பாருங்க பிள்ளைகள், மொழி எப்படி ஒரு விஷயங்களை வச்சிருக்குன்னு பாருங்க. தமிழ் மொழி எந்த அளவு தூரம் வந்து ஒரு மொழிக்குள்ள ஒரு என்ன சொல்றது, ஏனைய மொழிகள் ஒப்பிடும்போது அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, அந்த சொல்லுறதுக்கே வார்த்தை இல்லை பிள்ளைகள். இப்படிப்பட்ட ஒரு மொழி தான் நம்மட தாய்மொழி தமிழ். என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, இப்ப வந்து பாருங்க, நம்ம ஒவ்வொரு சொல்லுக்கும் வந்து ஒரு பயனிலை வந்து ஒவ்வொன்று போடுறோம். இப்ப பாருங்க, இப்ப ஆசிரியர் முடிங்க பயனிலையில. ஆசிரியர் வாங்குறத வச்சு பயனிலை முடிங்க. வாருங்கள். இல்ல, ஆசிரியர் வந்தார். சரி, ஆசிரியர் வந்தார். மாணவர் வந்தார். சரி, விளங்குதா? அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி முடியுது. அதே மாதிரி அவள் சொல்லுங்க. அவள் வந்தாள். அவன் வந்தான். நாய் வந்தது. அப்படி வரும். சரியா? ஆனா நல்லா கவனிங்க, அதே சிங்கள மொழி எடுத்துக்கொள்ளுங்க. எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, பாருங்க, தம்பி வந்தான் அப்படின்னு சிங்களத்துல எப்படி சொன்னா எப்படி வரும்? தம்பி வந்தான். சிங்களம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க. சொல்லுங்க, எப்படி வரும்? நாய் வந்தது. பாருங்க, நாய்க்கும் ஒரே மரியாதை தான், தம்பிக்கும் ஒரே மரியாதை தான். இங்கிலீஷ்ல சொல்லுங்க. தம்பி வந்தான், அத சத்தத்தை பிரதர் கேம். நாய் வந்தது. The dog came. அப்ப எல்லாத்துக்கும் கேம் தான். சரியா? அப்ப ஆனா தமிழ் மொழி அப்படி இல்லை பிள்ளைகள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். அதனாலதான் சொல்றது, வேற்றுமொழிகள் ஒரு தாய்மொழி இல்லாம வேற ஒருத்தவங்க வந்து தமிழ் படிக்க வரும்போது அவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க. ஆனா நம்ம வேற்றுமொழி படிக்கும்போது ஈஸியா இருக்கும். ஏன்னா அதுல செட்டப் எல்லாம் வேற, ஈஸியா படிச்சு போடலாம். சரியா? அதனால நம்ம என்ன செய்யணும், நம்ம உணர்ந்து படிக்கணும். ஒரு நல்ல ஒரு உலகத்திலேயே ஒரு சிறந்த ஒரு பழமையான மொழியை படிக்கிறோம், அது நம்ம தாய்மொழியா இருக்கு அப்படிங்கிற நம்ம உணர்ந்து படிச்சோம்னா அதை நேசிச்சோம்னாலே ஒட்டோவா இலக்கணம் இலக்கியம் எல்லாமே வந்துடும். எல்லாரும் அவரவர்களது தாய்மொழியில் பேசுகிறார்கள். நம்ம மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியில் பேசுறோம். எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி தமிழா தான் இருக்கு.
சரியா? ஓகே. அத நம்ம இன்னொரு இலக்கிய பகுதி படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பா பார்ப்போம். நான் சொல்றேன். அப்ப பாருங்க இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த கடப்பாட்டு வினை ஏவல் வினை. பாருங்க ஒரு வசனம் தான் பிள்ளைகள். அது எப்படி மாறுதுன்னு பாருங்க. கடப்பாட்டு ஏவல் வினைன்னு இருக்கு. கடப்பாட்டு வினை. சரியா? அதுல இது எப்படின்னு கேட்டா பாருங்க. இந்த ஏவல் வினைகளை பயன்படுத்துபவர் கேட்பவர் இவற்றுக்கேற்ப செயற்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். கேட்பவர் இவற்றிற்கேற்ப செயற்படாது இருக்கலாம். ஆனால் ஏவுவோர் அதை கட்டாயம் எதிர்பார்க்கிறார். ஆகையால் இவ்வகை ஏவல்கள் கடப்பாட்டு ஏவல் எனப்படுகின்றது. நட, வா, நில்லுங்கள், வராதே அப்படிங்கும்போது என்னது இதை சொல்றவர் முன்னிலையில் உள்ள ஒருத்தர் சொல்லுவாரு. இப்ப இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இதை பயன்படுத்துபவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இவற்றுக்கேற்ப அந்த எதிர்நிலையில் இருக்கக்கூடியவங்க நடக்கணும். கண்டிப்பா இந்த பேச்சை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட தான் என்ன செய்வாங்க, அதை பயன்படுத்துவாங்க. அதை சொல்ல பயன்படுத்துவாங்க. சரியா? கேட்பவர் இதற்கேற்ப என்ன செய்யலாம்? செயற்படலாம் அல்லது செயற்படாம இருக்கலாம். ஆனா அத அந்த வார்த்தையை பிரயோகிக்கிறவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? கண்டிப்பா இந்த பேச்சை கேட்கணும் அப்படின்ட்டு. உங்களையும் படிங்க படிங்கன்னு தானே சொல்றாங்க. பேரண்ட்ஸ் சொல்றாங்க, டீச்சர் சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? நீங்க படிக்கணும்னு தான் எதிர்பார்க்கறாங்க. ஆனா நீங்க என்ன செய்யலாம்? படிக்கலாம் அல்லது என்ன செய்யலாம்? Facebook பார்க்கலாம். அது உங்களோட தீர்மானம். ஆனா அவங்க என்ன செய்றாங்க? கண்டிப்பா நீங்க அதை கேட்கணும்னு யோசிக்கிறாங்க. சரியா? அதுதான். அப்ப இந்த ஏவல் வினைகளை பயன்படுத்துவர் கேட்பவர் இவற்றுக்கேற்ப செயற்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். கேட்பவர் இவற்றுக்கேற்ப செயற்படாது இருக்கலாம். ஆனால் ஏவுவோர் அதை கட்டாயம் எதிர்பார்க்கிறார். ஆகையினால் இவ்வகை ஏவல்கள் கடப்பாட்டு ஏவல் எனப்படுகிறது. என்ன ஏவல்? கடப்பாட்டு ஏவல். கடப்பாடு. நான் கேட்கறது கடப்பாடு. நான் சொல்றதை நீ கேட்கறது கடப்பாடு இருக்கு உனக்கு. கண்டிப்பா கேளு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? இதுக்கு எதிர்மாறா. நேர்மாறானா கொஞ்சம் வித்தியாசமா தான் விருப்பு ஏவல் அப்படின்னு இருக்கு. விருப்பு ஏவல். விருப்பு ஏவல் என்னன்னா விஷ் என்ன அவங்களோட விருப்பம். சரியா? அவங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி. சரி இப்ப பாருங்க அதை எப்படி அமைப்பு அடிப்படையிலடா ஏன் விகுதி பெற்ற ஏவல்கள் விருப்பு ஏவல் எனப்படும். ஏன் விகுதி. சரியா? இவ்வினைகள் வினையடி பிளஸ் பன்மை விகுதி பிளஸ் ஏன் எனும் அமைப்புடையன. இவை ஏவோரின் கட்டளையாக இல்லாமல் விருப்பத்தை தெரிவிப்பன உள்ளன. சரியா? நாளைக்கு வீட்டுக்கு வாவேன். நாளைக்கு வீட்டுக்கு வாவேன். நிறைய பேசலாம். 2 ரூபாய் மட்டும் தாருங்களேன். 2 ரூபாய் மட்டும் தாருங்களேன். அப்ப பாருங்க பிள்ளைகள், நாளைக்கு வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறதுக்கும் நாளைக்கு வீட்டுக்கு வா அப்படிங்கிறதுக்கும் நாளைக்கு வீட்டுக்கு வாவேங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரியா? என்னன்னு சொல்லுங்க. என்ன வித்தியாசம் சொல்லுங்க. இத விருப்பத்தை தெரிவிக்கிற மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா நீ அதை கேட்கலாம், உரிமையோட இல்ல. அதாவது என்ன சொல்றது, இப்ப முதலாவது ஒரு அதிகார தோரணை இருக்கு. கடப்பாட்டி அதிகார தோரணை நீ செய்யணும்ட்டு. இது அதிகார தோரணை இல்ல. கட்டளையா தான் இருக்கு. ஆனா என்ன அது ரொம்ப ராவா இல்ல. எப்படி சொல்ற ரொம்ப ஒரு அதிகாரமா இல்ல. இது என்னன்னு கேட்டா இவர் என்ன செய்வாருன்னு கேட்டா அதை ஒரு விருப்பத்தை தான் தெரிவிப்பாரு. விருப்பத்தை தெரிவிப்பாரு. ஆனா கட்டாயம் நீங்க அதுக்கு வரணும்னு இல்ல. நாளைக்கு வீட்டுக்கு வாவேன் நிறைய பேசலாம் அப்படின்னா வாங்களேன். நாளைக்கு வாங்களேன். சரியா? இப்ப சிங்களத்துல நம்ம பார்த்தோம்னா எப்படி உதாரணமா எட்ட கெதர்ட்ட என்ன அப்படிங்கும் போது என்னது அதே எண்டகோ அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. விளங்குதா? என்ன கோக்கு என்ன வித்தியாசம்? வாங்க வாங்களேன், கண்ணக்கோ அதை எடுங்களேன். விளங்குதா? அந்த மாதிரி தான் என்ன கேட்டா இதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. சரியா? விளங்குன விஷயம்? இப்ப சொல்லுங்க பாப்போம். 2 குறையில வித்தியாசம் ஒரு ஆள் சொல்லுங்க. கடப்பாட்டு ஏவலுக்கும் விருப்ப ஏவலுக்கும் இதெல்லாம் சிறுகுறிப்பு வரலாம். கடப்பாட்டு ஏவல்ல கட்டளை அதிகாரமா சொல்லிய மாதிரி ஈக்கிய அல்ல தான் செஞ்சா நல்லம் அப்படி என்று சொல்லி ஒரு அதிகார தோரணையில ஈக்கிய. அதாவது அதை ஏவுவோர் அதிகாரம் எழுதும் போது அதிகாரத்தோட நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தும் போது சொல்றேன். அதாவது இந்த ஏவல் வினையை பயன்படுத்துவோர் கேட்பவர் இவற்றுக்கேற்ப செயற்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். கேட்போர் இவற்றுக்கேற்ப செயற்படலாம் அல்லது செயற்படாமல் இருக்கலாம். ஆனால் ஏவுவோர் என்ன செய்யறாரு? கட்டாயம் அதை எதிர்பார்க்கிறார். இதுதான் கேட்டா கடப்பாட்டு ஏவல். ஆனா விருப்ப ஏவல் எப்படி? விருப்ப ஏவல்ல சொஃப்டா சொல்லிய நீங்க அப்படி வாரண்டா வாங்கல் அப்படி என்று சொல்லி வந்தா வாங்க வராட்டி போங்க அப்படிங்கறத கதை. சரியா? இது ஒரு கட்டளை இல்லாம விருப்பமா.
சரியா? இப்ப இப்படி எப்படி வைங்களேன், ஒரு இது என்ன வருது பிள்ளை நிறைய தடவை வருது. அதான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன். நான் மறந்துடுவீங்க கொஞ்சம் காலம் போகல. சரி அதுல அந்த உதாரணம் போதும்னு நினைக்கிறேன். அதாவது இப்ப ஒரு ஒரு இன்விடேஷன் வைக்கிறாங்க. வீட்ல வந்து திருமணத்துக்கு வாங்க. கண்டிப்பா நீங்க வரணும். அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்து வச்சுட்டு போறாங்க. அப்ப கண்டிப்பா அவங்க எதிர்பார்க்கறாங்களா இல்லையா? எதிர்பார்க்கல. ஆ ஏன் எதிர்பார்க்கறாங்க? அப்பதான் மொய் கிடைக்கும். சரியா? ஓகே. அதை விடுவோம். அதே ஒருத்தருக்கு வந்து வைக்கல. இன்விடேஷன் வைக்கல. அவர் ரோட்ல காணும்போது கேட்டாரு. என்ன நீங்க எல்லாருக்கும் வச்சிருக்கீங்க எனக்கு மட்டும் வைக்கல அப்படின்ட்டு. ஐயோ! மறந்துட்டேனே. சரி நாளைக்கு தான் கல்யாணம். நாளைக்கு வாங்களேன். அப்படின்னா என்ன பிள்ளைல அர்த்தம்? வாங்களேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அது ஒரு அவமானமா இருக்கும் அவர் கேட்கிறவருக்கு. அப்ப என்னன்னு கேட்டா, அவர் சொல்றவர் என்னன்னு கேட்டா, அது கட்டாயம் வரணுங்கிற அவசியம் இல்ல. வாங்க. வந்தா வரலாம், இல்லாட்டி போகலாம். அப்படிங்கிற வரலாம். மாரி ஒரு ஒரு விலகல. வந்தா வரலாம். வந்தா வரலாம். அப்படிங்கிற மாரி இருக்கு. அதுக்கு கூப்பிடாமயே இருந்திருக்கலாம். சரியா? அப்படிங்கிற ஒரு சிக்கல் தான் இந்த கடப்பாட்டு ஏவலுக்கும், விருப்பு ஏவலுக்குமான வித்தியாசம். சரியா? ஓகே. தெளிவாயிருச்சா இந்த தலைப்புகள் 2ம்? ஓ சார். அப்ப இலக்கணம் கஷ்டமா பிள்ளைகள்? இல்ல. அப்ப ஏன் நிறைய மாணவர்கள் கஷ்டம்னு சொல்றாங்க? எது புரிஞ்சு கஷ்டம்னா கொள்றதுல இலக்கணம் தான் கஷ்டம். ஆ? புரிஞ்சு கொள்றதுல ஆ புரிதல் தான். அது சின்னதுதான். அது புரிஞ்சுட்டோம்னா ஈஸி. நெக்ஸ்ட் மாதிரி தான். ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போறோம் பிள்ளைகள். வியங்கோள் வினை. சரியா? அல்லது வியங்கோள் வினைமுற்று. சரியா? இதுவும் கொஞ்சம் டிஃபரெண்ட் தான். சரியா? வியங்கோள் வினை பெரும்பாலும் 3 பொருள்களில் பயன்படுத்தப் பெறுகிறது. அவை வாழ்த்துதல், வைதல், வேண்டல். வாழ்த்துதல், வைதல், வேண்டல். விதித்தல் இருந்துச்சு. இப்ப அது கூடுதலா இல்ல. இப்ப வேண்டுதல் தான் கூடுதலா பயன்பாட்டுல இருக்கு. சரியா? அப்ப வாழ்த்துதல், வைதல், வேண்டல். சரியா? வாழ்த்துதல்னா ஒருத்தர வாழ்த்துறது. சரியா? வெல்க, வாழ்க. சரியா? இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. அப்ப என்னது அது? பிளஸிங். வாழ்த்துறது. சரியா? அதே போல என்னது? ஒருத்தர வையிறதுக்கும், ஒருத்தர ஏசுறதுக்கும். வீழ்க, ஒழிக. சரியா? அந்த மாதிரி பாருங்க வீழ்க அந்த ன்னு வருது. சரியா? இப்ப நீங்க இந்த படம் பார்த்திருப்பீங்களா? இந்த நாட்டாம படத்துல கூட ஒரு ஜோக் ஒண்ணு இருக்கு. என்னது? மாயண்ணே வந்திருக்காக, மாப்பிள்ளை மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக, வாமா மின்னலு அப்படின்னு ஒரு டயலாக் கேட்டிருக்கீங்களா? ஒரு ஸ்லாங் அது ஒரு கேட்டிருக்கீங்களா? அந்த இது பார்த்திருக்கீங்களா விஷயம்? ஆம் சார். அப்ப அந்த மாதிரி தான். சரி அது வந்து ஒரு பிரதேச வழக்கு வந்திருக்காக அப்படிங்கிற மாதிரி. அப்ப அதே மாதிரி தான் இந்த இதுலயும் அப்படிதான். வெல்க, வாழ்க, வீழ்க, ஒழிக அப்படின்னு வரும். அப்ப வாழ்த்துதல், வைதல். வேண்டல்னா உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல இருக்கும். எப்படி? பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக, கட்டுரை எழுதுக, வினயமாக வேண்டல். சரியா? ஓகே. விளங்குதா பிள்ளைகள்? அப்ப இது வந்து என்னன்னு கேட்டா இந்த வியங்கோள் வினைன்னு சொல்றது. சரியா? க விகுதி பெற்று வரும் வினைகள் வியங்கோள் வினை எனப்படும். சரியா? க அப்படிங்கிறது பிரதானமா. பழந்தமிழில் பாருங்க நம்ம சொன்ன நடைமுறை தமிழையும் பார்க்கணும், பழந்தமிழையும் பார்க்கணும்ட்டு. பழந்தமிழில் இய, இய ஆகிய விகுதிகளும் வியங்கோள் வினை விகுதிகளா எப்படி? வாழிய, வாழிய. இந்த இது இருக்கு நம்மளோட தமிழ் மொழி வாழ்த்துல இருக்குதானே? எங்கள் தமிழ் மொழி, தமிழ் எங்கள் தமிழ் வாழ்த்து. மொழி வாழிய, வாழியவே அப்படி வாழ்க பாத்தீங்களா? தமிழ் மொழி. ஓ சார். அந்த வாழிய, வாழியவே. அப்ப வாழிய, வாழியர் இதெல்லாம் என்னது? வியங்கோள் தான். பல அது இப்ப இல்ல பழந்தமிழ்ல பயன்படுத்தப்படுகின்ற என்னது சொற்கள். சரி அப்ப இதுதான் வியங்கோள் வினைமுற்று. விளங்கிச்சா? வியங்கோள் வினைமுற்று விளங்கிடுச்சா? ஏவல் வினைமுற்று என்ன விளங்கிடுச்சா? ஓ சார். ஓகே. இப்ப இப்படி ஒரு சிறு குறிப்பு வரலாம் எக்ஸாமுக்கு. ஏவல் ஐயோ, பாருங்க. ஏவல் ரெக்கார்டிங் போட்டோமா? ஓகே. ஏவல் வினைக்கும் வியங்கோள் வினைக்கும் இடையிலான வேறுபாடு. சரியா? கேட்கலாம். சரியா? ஏவல் வினை ஏவல் பொருளில் மட்டும் வரும். ஏவல் வினை எப்படி வருமா? ஏவல் பொருளில் மட்டும் வரும். வியங்கோள் வினை வாழ்த்துதல், வைதல், வேண்டல் ஆகிய பொருள்கள் வரும். சரிதானே? ஏவல் வினை வந்து ஒருத்தர் என்னது என்ன சொல்றது? வாருங்கள், போங்க, நில்லுங்க அப்படி எதிர்மறையாகவும் சொல்லலாம். அது நேர்மறையாகவும் சொல்லலாம். ஆனால் வியங்கோள் வினை வந்து என்ன எந்த அடிப்படையில பார்க்கலாம்? வாழ்த்துறதுக்கும் பயன்படுது, வைதலுக்கு பயன்படுது, வேண்டலுக்கும் பயன்படுத்தப்படுது. ஏவல் வினை ஒருமைப்பன்மை வேறுபாடு உடையது. வியங்கோள் வினை ஒருமைப்பன்மை வேறுபாடற்றது. என்னன்னு விளக்கம் யாராவது ஒரு ஆள்? ஏவல் வினை ஒருமைப்பன்மை வேறுபாடு உடையதாம். வியங்கோள் வினை ஒருமைப்பன்மை வேறுபாடு அற்றதாம். என்னத்தை சொல்ல வருது?
நாங்க இப்ப ஒரு விஷயத்த ஏவும் போது ஆஹ் நில்லுங்கள் அந்த மாதிரி ஒருமையாகவும் சொல்ற பன்மையாகவும் சொல்ற. ஆனா வியங்கோல் விலையில பொதுவாகத்தான் சொல்றேன். வாழ்க வீழ்க அந்த மாதிரி பொதுவான விஷயமா தான் சொல்றேன். உதாரணம் சொல்லுங்க. காரணம், நீ பல்லாண்டு காலம் வாழ்க, நீங்கள் ஆஹ் சொல்லுங்க. சரி, சொல்லுங்க. நீங்கள் நீங்கள் நீடுழி காலம் வாழ்க அந்த மாதிரி சொல்றேன். அதான் அது என்னன்னு கேட்டா, ஏவல் வினை ஒருமைப்பன்மை வேறுபடுது, வியங்கோல் வினை வந்து ஒருமைப்பன்மை வேறுபடுது. உதாரணமா ஜனாதிபதி ஒழிக. ஜனாதிபதி ஒருமையா பன்மையா? ஒருமை. இப்ப அந்த ஒழிகங்கிறத நம்ம பன்மைக்கு யூஸ் பண்ணலாம். சரியா? இப்ப இந்த குரங்குகள்லாம் நம்ம ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கு நாட்டுல. அப்ப குரங்குகள் ஒழிக அப்படின்னு சொல்லலாம் தானே? சொல்லலாம் தானே? ஓ சார். அப்ப குரங்குகள்னு ஒப்பிடக்கூடாது. அப்படி உதாரணம் சரியில்லை, ரெண்டும் ஒப்பிடு பார்க்கல. ஆனா குரங்குகள் அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யறோம்? பன்மையா உள்ளதுக்கு ஒழிக சொல்றோம். ஜனாதிபதி இங்க என்ன செய்யறோம்? நம்ம ஒழிக தான் சொல்றோம். அப்ப இது பன்மையே இருக்கிறனால என்னது அப்படி மாத்துறது. இப்ப ஜனாதிபதி ஒழிக அப்படிங்கிறோம். அதே நாட்டுல உள்ள எல்லா ஜனாதிபதியும் ஒழிகன்னு சொல்றோம். ஜனாதிபதிகள் அப்படின்னு வந்தாலும் ஒழிக தான். அப்ப ஒருமைக்கும் ஒழிக தான், பன்மைக்கும் ஒழிக தான். அதைத்தான் சொல்றாங்க. என்னது ஏவல் வினை ஒருமை பன்மை வேறுபடுறது. உதாரணம் என்னது? ஏவல் வினையில ஒருமை பன்மைனா நீ வா, சரியா, நீங்கள் வாருங்கள் அப்படி சொல்லலாம் தானே? ஆனா இதுல வந்து வாழ்க ஒழிக எல்லாமே என்னது? மாணவர்களே இதற்கு விடை எழுதுக. சரியா? சரி, மாணவர்களே உதாரணமா அப்படி தம்பி இந்த 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 கேள்விக்கு விடை எழுதுன்னு சொல்லுவோம். தம்பி இந்த கேள்விக்கு விடை எழுதுமோ. பன்மையில சொன்னா மாணவர்களே இந்த கேள்விக்கு விடை எழுதுங்கள் எழுதுங்கள். சரியா? ஓகே, அப்படிதான் சொல்றேன். இதுக்கு ஒருமைப்பன்மை வேறுபாடு இருக்குதுனே. எதுக்கு இருக்கு? ஏவலுக்கு இருக்கு. ஆனா வியங்கோலுக்கு வந்து என்னது அப்படி நம்ம என்ன செய்யறதுன்னு நம்ம பாக்குறது இல்ல. சரியா? நான் எழுதுகிறது வந்து அப்படி அந்த உதாரணத்துக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஒழிக வாழ்க செட் ஆகுது. சரியா? அப்ப அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும். சரி, ஓகே. அடுத்து ஏவல் வினை முன்னிலையாய் மட்டும் வரும். வியங்கோல் வினை இரு திணை ஐம்பால் மூவிடத்துக்கும் பொதுவாக அமையும். சொல்லுங்க பாப்பா, இதுக்கு ஒரு ஆள் விளக்கத்தை கொடுங்க. ஏவல் வினை முன்னிலையாய் மட்டும் வரும். வியங்கோல் வினை இரு திணை ஐம்பால் மூவிடத்துக்கும் பொதுவாக அமையும். சொல்லுங்க. சொல்லுங்க பிள்ளைகள். ஏவல் வந்து நம்ம முன்னிலை உள்ள ஒரு பிள்ளைகள் நம்ம சொல்லலாம். படற்கையில் உள்ள ஒரு ஏவல் சொல்லிடலாம். நான் ஏற்கனவே பார்த்தேன் தானே? சரியா? அது முன்னிலையில் மட்டும்தான் சொல்லணும். ஆனா வியங்கோல் வினை வந்து 2 திணைக்கு சொல்லலாம். உயிர் திணைக்கு சொல்லலாம், அக்ரிணைக்கு சொல்லலாம். சொன்னேன் தானே? ஜனாதிபதி வாழ்கன்னு சொல்லலாம், உயர் திணை. சரியா? அக்ரிணைக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. அக்ரிணைக்கு வாழ்க போட்டு சொல்லுங்க உதாரணம்னு. சொல்லுங்க சொல்லுங்க பிள்ளைகள். வாழ்க போட்டு ஒரு அக்ரிணை ஒரு 7 வாயை போடுங்க. அக்ரிணை 7 வாயை போட்டு சொல்லுங்க. குருவி வாழ்க ஒருமை, குருவிகள் வாழ்க பன்மை. அப்ப என்னது? அதுல ஒருமை பன்மை அதுக்கும் வருது. இன்னொன்னு அது அக்ரிணையா இருக்கு, அதுக்கும் சொல்றோம். இங்க வந்து உயர்திணைக்கும் சொல்றோம். ஜனாதிபதி வாழ்கன்னு சொல்றோம். சரி, அப்ப அது என்னது? திணை. அப்ப இரு திணை. ஐம்பால் என்னென்ன பால் இருக்கு? ஐம்பால்களை சொல்லுங்க. மாட்டுப்பால், ஆட்டுப்பால், கன்றுப்பால். அப்படியா? சொல்லுங்க. ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின் பால். சரியா? அப்ப உயர்திணை வந்து ஆண்பால் பெண்பால் நம்ம பிரிக்கிறோம். அக்ரிணைய என்னது?
ஆண்பால் பெண்பால் பலர்பால்னு பிரிக்கிறோம். அஃறிணை வந்து ஒன்றன்பால் பலவின்பால்னு பிரிக்கிறோம். இப்ப அது எல்லாத்துக்குமே வரும் தானே. இப்ப வாழ்க எல்லாத்துக்கும் சொல்லலாம் தானே. ஆண்பாலுக்கும் சொல்லலாம், ரவி வாழ்கன்னு சொல்லலாம், பெண்பாலுக்கு ராணி வாழ்கன்னு சொல்லலாம், பலர்பாலுக்கு ஆசிரியர் வாழ்கன்னு சொல்லலாம், ஒன்றன்பாலுக்கு குரங்கு வாழ்கன்னு சொல்லலாம், பலவின்பாலுக்கு குரங்கல் வாழ்கன்னு சொல்லலாம். அப்ப என்னது இரு திணை ஐம்பால் மூவிடத்துக்கும்னா நீ வாழ்கன்னு சொல்லலாம், நானே என்னை வாழ்கன்னு சொல்லிக்கலாம், அங்க பக்கத்துல தூரத்துல உள்ள அவர்கள் வாழ்கன்னு சொல்லலாம். அப்ப அதுதான். அப்ப இரு திணை ஐம்பால் மூவிடத்துக்கும் பொதுவாக அமையக்கூடியதுதான் இந்த எது வியங்கோல் வினை. ஆனா ஏவல் வினை எப்படி முன்னிலையாய் மட்டும் வரும். சரி விளங்கிட்டீங்க தானே. விலங்குனது அப்படியே பாடம் வச்சுட்டீங்கன்னா ஈஸியா எழுதிடலாம். சரியா? ஓகே பிள்ளைகள். அப்ப இது வந்து ஏவல் வினைக்கும் வியங்கோல் வினைக்கும் உண்டான வேறுபாடு. விளங்கிச்சா? தெளிவாயிடுச்சா? ஓகே. அடுத்த தலைப்புக்குள்ள போக போறோம். எச்ச வினை. இவ்வளவு நேரம் வினை முற்று வினை தானே பார்த்தோம். அதனே பார்த்தோம். பார்த்துக்கோங்க என்ன தலைப்புக்குள்ள போறோம்ட்டு. சரி முற்று வினை தான் பார்த்தோம். சரியா? முற்று வினையில தான் நம்ம என்னென்ன முற்று வினை பார்த்தோம் பாருங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இங்க பாருங்க. இந்த முற்று வினை. முற்று வினையை தான் நம்ம என்ன செய்யறோம்? அமைப்படிப்படையில் திறநிலை வினை முற்று, ஏவல் வினை முற்று, வியங்கோல் வினை முற்றுன்னு பார்த்தோம். இவ்வளவு நேரம் பார்த்து இந்த மூணையும் தான். அதோட பிரிவா பார்த்துட்டு வந்தோம். சரியா? அப்ப முற்று வினை இன்னொன்னு எச்ச வினை. முற்று வினைனா முழுமையா முடிகிறது. எச்ச வினை வந்து குறையா இருக்கிறது, குறை வினைன்னு சொல்றது. எச்ச வினைன்னு சொல்லலாம் அல்லது குறை வினைன்னு சொல்லலாம். சரி, அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே பாருங்க. எச்ச வினை முற்று வினைய நம்ம மாத்தி போட்டா அப்படி வினை முற்றுன்னு சொல்றோம் தானே. எச்ச வினையை மாத்தி போட்டா வினை எச்சம். சரியா? ஆனா அப்படி போடக்கூடாது. ஏன்னா இதுல ரெண்டுமே வரும். பெயரச்சு வினையச்சு வரும். அப்ப எச்ச வினைனே வச்சுக்கொள்ளுங்க. மாத்தினீங்கன்னா என்னது வினையச்சம்னு வருதுன்னு வைங்களே, சிக்கல் ஒன்று வரும். ஏன்னா அது பெயரச்சம் அதுக்குள்ள வரையில அது சிக்கல் ஒன்று வருது. அதனால எச்ச வினைனே வச்சுக்கொள்ளுங்க. எச்ச வினை. சரியா? அதை பெயரச்சம் வினையச்சம் ரெண்டா பிரிப்போம். ஓகே. அப்ப முதலாவது வந்து பெயரெச்சம், அடுத்து வினையச்சம். பெயரெச்சம் அப்படின்னா என்னது செய்கின்ற செய்யும். ஹைலைட் ஆகல நினைச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம் பிள்ளைகள். எக்ஸாமுக்கு அடிக்கடி வருது. இந்த மூணையும் பாத்துங்க. இது ஹைலைட் ஆகணும். சரியா? செய்த செய்கின்ற செய்யும். சொல்லுங்க. செய்த சொல்லுங்க. செய்கின்ற செய்யும். இதை பாடம் வச்சுக்கணும். இது வந்து வாய்ப்பாடு. இது என்ன சொல்றது? வாய்ப்பாடு. இது மூணையும் பாடம் வைக்கணும். செய்த செய்கின்ற செய்யும், செய்த செய்கின்ற செய்யும், செய்த செய்கின்ற செய்யும். மறந்துடாதீங்க. ஏன்னா நம்ம வினையச்சம் படிக்கும்போது வேற வாய்ப்பாடு வரும். சரி, அப்ப செய்த செய்கின்ற செய்யும். ஓகே. செய்த செய்கின்ற செய்யும் எனும் அமைப்பில் வரும் எச்ச வினைகளை பேரெச்சம் என்பர். இவை பெயர் சொற்களை கொண்டு முடிவதால் பேரெச்சம் என அழைக்கப்படுகிறது. இது என்ன செய்யும் கேட்டா பெயர் சொல்ல கொண்டு முடியும். நான் சொல்லியிருப்பேன். குறைவினை தான் இதுவும் பெயரெச்சம். அந்த பெயர் எச்சம்னா அந்த பெயர் வந்து கடைசியா வந்து பெயர்ல தான் முடியும். வினையச்சம்னா கடைசியில வினையில தான் முடியும். அந்த மாதிரி பாருங்க. செய்த அப்படிங்கும்போது வாய்ப்பாடு வந்து இது, இந்த அமைப்பு வந்து இது. இப்ப நம்ம இதுல இருந்து நம்ம வந்து செய்தங்கிறதுக்கு வந்து வேற வினையை மாத்தலாம். சரி, இப்ப வா அப்படிங்கறத செய்தைக்கு மாத்தா இது வந்து வாய்ப்பாடு தானே பிள்ளைகள். எது வாய்ப்பாடு? இது செய்த செய்கின்ற செய்யுங்கிறது வாய்ப்பாடு. இதை நம்ம நினைச்சிட ஒவ்வொரு சொல்லுக்கும் போட்டு மாத்தலாம். இப்ப வா அப்படிங்கிறத வாங்கிற வினையடிய செய்தைக்கு மாத்துங்க, செய்த வாய்ப்பாட்டுக்கு மாத்துங்க. செய்த வேலை அத வாக்கு மாத்துனா செய்த வந்த. விளங்குதா? செய்த வேலை வந்த வேலை. விளங்குதா? அப்ப வந்த செய்த வாக்கு மாத்தின எப்படி வரும்? வந்த. செய்த வாய்ப்பாடு நில்லுக்கு மாத்துங்க. நின்ற. ஓகே. செய்த வாய்ப்பாட போக்கு மாத்துங்க. போக்கு மாத்துங்க. போன. வெரி குட். போன. ஓகே. போ வந்து போன. செய்த வேலை போன வேலை. ஓகே. செய்கின்ற அத வந்து போங்கிற அடிச்சொல்ல மாத்துங்க. செய்கின்ற வாய்ப்பாட்டுக்கு போகின்ற. செய்யும்க்கு மாத்துனா போவ. போகும். நில்லுக்கு மாத்துனா நில். அத மாத்துனா செய்யும்க்கு செய்யும் வேலை நிற்கும். நிற்கும் அப்படின்னு மாறும். சரியா? அப்ப கவனிச்சுக்கணும் பிள்ளைகள். இது வந்து ஒரு வாய்ப்பாடு. இது நிறைய இடத்துக்கு உதவுது. சரியா? சொல்லுங்க பாப்போம்.
பேரெச்ச வாய்ப்பாடு என்னன்னு செய்த இறந்த காலம், செய்கின்ற நிகழ்காலம், செய்யும் எதிர்காலம், அப்படி கால அடிப்படையில பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? ஓகே. அப்ப என்னும் அமைப்பில் வரும் எச்ச வினைகளை பேரெச்சம் என்பர். இவை பெயர் சொற்களை கொண்டு முடிவதால் பெயரெச்சம் எனப்படுகின்றது. செய்த வேலை, செய்கின்ற வேலை, செய்யும் வேலை. சரியா? ஓகே. பேரெச்சங்கள் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய 3 காலங்களை உணர்த்துகின்றன. சொல்லுங்கண்ணே. பேரெச்சம் என்ன செய்யுமா? என்ன செய்யுமா? இது இது வந்து பேரெச்சம் இது வந்து ஒட்டுமொத்தது பேரெச்சமா இல்ல, இந்த இதுதான் பேரெச்சம். இந்த செய்த, செய்கின்ற, செய்யும் இருக்குதான் பேரெச்சம். சரியா? அப்ப அதைத்தான் இங்க சொல்றாங்க. அப்ப பாருங்க, பேரெச்சங்கள் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய 3 காலங்களை உணர்த்துகின்றன. இறந்த கால நிகழ்கால பேரெச்சங்கள் இடைநிலைகளால் காலம் உணர்த்தும், எதிர்கால பேரெச்சம் விகுதியால் காலம் உணர்த்தும். இது ரொம்ப முக்கியம் பிள்ளைகள். என்னன்னு சொல்லுங்க பாப்போம். என்னத்த சொல்ல வருது? பேரெச்சங்கள் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய 3 காலங்களையும் உணர்த்துகின்றன. இறந்த கால நிகழ்கால பேரெச்சங்கள் இடைநிலைகளால் காலம் உணர்த்துமா. எதிர்கால பேரெச்சம் விகுதியால் காலம் உணர்த்தும். அப்ப பிரதானமா வந்து காலம் உணர்த்துறது எது பிள்ளைகள்? பகுபத உறுப்புகள்ல காலம் உணர்த்துறது எது? என்ன பிள்ளைகள் பெரியவர்கள் கேட்டா பகுபத உறுப்புகளை காலம் உணர்த்தக்கூடிய உறுப்பு எது? என்ன பிள்ளைகள் சொல்லுவாங்க? விடிய விடிய ராமாயணமா, விடிஞ்ச பிறகு என்னமோ சொல்லுவாங்க. என்னது விடிஞ்ச பிறகு என்ன? அதை சரி சொல்லுங்க. சீதராமனுக்கு ராமன் சீதைக்கு சித்தப்பா முறைன்னு சொல்லுவாங்க. அந்த கதை தான் இருக்கு. சொல்லுங்க, என்ன கேள்வி கேட்டேன்? காலம் உணர்த்துவது. காலம் உணர்த்துற பகுபத உறுப்பு எது? இடைநிலை. இடைநிலை தானே. இடைநிலை தானே காலம் உணர்த்தணும். விகுதி உணர்த்துமா? பகுதி உணர்த்துமா? ஆனா நம்ம விதிவிலக்கா முதல்ல பார்த்தோம். பகுதி உணர்த்துற மாதிரி ஒண்ணு படிச்சோம். ஞாபகம் இருக்கா? அது பகுதினா பகுதி உணர்த்துதா? இல்ல. எப்படி உணர்த்துது? எப்படி உணர்த்துது பார்த்தோம். பாப்பா ரூ அந்த பார்த்தோம். அந்த எழுத்து முடியுது. பெற்று, பெற்றான், நக்கான் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அப்ப அது என்ன அடிப்படையில காலம் உணர்த்துனுச்சு? சொன்னேனே பிள்ளைகள், படிச்சு பகுதியில வர கடைசி அதுக்கு ஒரு பேர் சொன்னேன். எப்படி காலம் உணர்த்துனுச்சு? கூட்டு பகுதி இல்ல பிள்ளைகள். நல்ல ஒரு வேர்ட் சொன்னேன் அந்த டைம்ல. இரட்டித்து. எப்படி இரட்டித்து? மெய் இரட்டித்து காலம். மெய் இரட்டித்து இல்ல, பகுதி இரட்டித்து. நான் கூட சொன்னேன் மெய் எழுத்து தான் இரட்டிக்குது. நான் அப்படி சொல்றது இல்ல, பகுதி இரட்டித்துன்னு தான் சொல்லணும். ஆனா பகுதியை இரட்டிக்காத, அந்த சொல் அந்த மெய் தான் இரட்டிக்கும். ஆனா நம்ம சொல்லும் போது எப்படி சொல்லணும்? பகுதி இரட்டித்துன்னு தான் நம்ம சொல்லணும். ஓகே. பகுதி இரட்டித்து என்ன காலத்தை காட்டுனுச்சு? நிகழ்காலத்தை காட்டுனுச்சா, இறந்த காலம் காட்டுனுச்சா, எதிர்காலத்தை காட்டுனுச்சா? பகுதி இரட்டித்து மறந்துடுறீங்களா தானே? எவ்வளவு சொல்லுங்க. 3 காலம் தான் இருக்கு. அந்த 3 காலத்துல ஏதாச்சும் ஒரு காலத்தை சொல்லுங்க. இறந்த காலம். நோட்ஸ் மனக்கண்ணில் வருதா உங்களுக்கு? ஃபர்ஸ்டா கூட பார்த்தோம் தானே. நிகழ்கால இடைநிலைகள், என்னது எதிர்காலம் பார்த்துட்டு இறந்த காலத்துக்கு நிறைய இருந்துச்சு. அது கீழே தானே சொன்னோம். இவ்வளவு இருந்துச்சு. ஆனா இதுல இது மட்டும் இல்ல, இன்னும் காலம் உணர்த்துது. அது பகுதி இரட்டித்து காலம் காட்டும் நம்ம படிச்சோம். சரி, அதான் ஞாபகத்துல மறந்துட்டீங்க. அப்ப பகுதி இரட்டித்து இறந்த காலம் காட்டுனுச்சு விதிவிலக்கா. இப்ப நம்ம இங்க பாக்குறோம் பிள்ளைகள். அதாவது பாருங்க, இறந்த கால நிகழ்கால பேரெச்சங்கள் இடைநிலைகளால் காலம் உணர்த்தும், எதிர்கால பேரெச்சம் விகுதியால் காலம் உணர்த்தும். சரி, ஒரு ஆள் வாசிங்களேன். அந்த பாயிண்ட. இதை வாசிங்க. இறந்த கால நிகழ்கால பேரெச்சங்கள் இடைநிலைகளால் காலம் உணர்த்தும், எதிர்கால பேரெச்சம் விகுதியால் காலம் உணர்த்தும். அவ்வகையில் நிகழ்கால அமைப்பை சொல்லுங்க.
நிகழ்கால பெயரெச்ச அமைப்பு சொல்லுங்க. ம், செய்த பெயரெச்ச வாய்ப்பாடு நிகழ்கால பெயரெச்ச வாய்ப்பாட சொல்லுங்க. செய்கின்ற. செய்கின்ற, இறந்த காலம் ம், செய்த, செய்த, எதிர்காலம் செய்யும், செய்யும். சரியா பாருங்க, கவனிங்க இங்க. இந்த செய்த செய் பிளஸ் இட் பிளஸ் சரியா செய்த பாருங்க, பிரிப்போம் நம்ம பிரிப்போம். செய் பிளஸ் இட் பிளஸ் செய்கின்ற பிரிங்க. செய் பிளஸ் கின்று பிளஸ் செய்யும் பிரிங்க. செய் plus செய் பிளஸ் பிளஸ் செய் பிளஸ் தான் செய்யும். இடைநிலை இருக்காங்கண்ணே. இந்த இத்து வந்து இடைநிலை, கின்றுங்கிறது இடைநிலை. இது இறந்த காலம், இது நிகழ்காலம், இது எதிர்காலம். பிரிச்சா செய் பிளஸ் தான் வருது. இங்க செய், இங்க இதுல இடைநிலை எங்க? பகுதியிലേക്ക് இடைநிலை இரட்டித்து இடைநிலை இருக்கா இல்லையா? இருக்கு. எங்க பிள்ளை இடைநிலை இருக்கு? செய்யும்ல இல்ல. இதுல இந்த சாம்பார் செய்யும்ல இல்ல. அப்ப செய்யும்னா என்ன காலம்? எதிர்காலம். எதிர்காலம் செய்யும் வேலை. சரியா, செய்யும் வேலை. ஓகே, அப்ப இந்த இடத்துல இந்த உம்முங்கிறது இருக்குது. உம்முங்கிறது என்ன? கடைசியில வந்தா ஒரு 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 பகுபத உறுப்புல கடைசியா வந்தா நம்ம என்னன்னு சொன்னோம்? விகுதி. இந்த உம்முங்கிறது வந்து விகுதி தான் பிள்ளைகள். ஆனால் விதிவிலக்கா இந்த இந்த என்னது இந்த எதிர்கால பெயரெச்சம் என்ன செய்யும்னு கேட்டா, கால இடைநிகளால் காலம் உணர்த்தாது. எதால உணர்த்தும்? விகுதியால் காலம். அப்ப பாருங்க, அவ காலம் உணர்த்துறது பகுதியால காலம் உணர்த்துறது இருக்கு, விகுதியால காலம் உணர்த்துறது இருக்கு, இடைநிலை காலம் உணர்த்துறது இருக்கு. சரியா? அப்ப அப்படி இருக்கு. ஓகே, அப்ப அதன் அடிப்படையில் நம்ம விஷயங்களை பார்க்கிறோம். சரியா? விஷயங்களை பாருங்க, அடுத்த தொடர்ச்சியா பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் விளங்கும். சரியா? ஓகே, அப்ப அதன் அடிப்படையில பாருங்க, இந்த செய்த, வந்த, வாப்புல, சிந்தித்த, கண்ட, இதெல்லாம் என்னது? காலநிலையில இருக்கு. சரியா? இந்த பாருங்க, நிகழ்காலத்துல செய்கின்ற, சரிங்க, கின்றன் தான் வரும். செய்கிற கிரு பிளஸ் சேர்த்தா வரும். அது அப்படி உங்களை விளங்குறதுக்காக அப்படி போட்டிருக்கு. வருகிற, படிக்கிற, நிற்கிற, இதெல்லாம் என்னது? நிகழ்காலம். கின்று வரும். எதிர்கால பெயரெச்சம் பாருங்க, எதிர்கால பெயரெச்சம் அகிர்ணை ஒன்றன்பால் பலவின்பால் வினைமுற்று ஒரே வடிவம் உடையன. சரியா? கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்ப எதிர்கால பெயரெச்சம் வந்து நம்ம பார்த்தோம் உம்முங்கிற விகுதியில தான் முடியுதுன்னு பார்த்துட்டோம். இப்ப அதுக்கு மேலதிகமான நோட்ஸ் நம்ம பார்க்கணும்னு கேட்டா, எதிர்கால பெயரெச்சம் என்ன செய்யணும்டா? எதிர்கால பெயரெச்சமும் என்ன செய்யணும்டா? அகிர்ணை ஒன்றன்பால் பலவின்பால் வினைமுற்றும் ஒரே வடிவம் உடையன. என்ன சொல்றாங்க இல்லைங்கடா? எதிர்கால பெயரெச்சம்னு சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. கூவும். சரியா? கூவும் அப்படின்னு இருக்கு. கூவும் இருக்கு. சரியா? கூவும். கூவுங்கிறது எதிர்கால பெயரெச்சம் தானே? கூவும் முடிங்க. கூவும் எது பிள்ளைகள்? கூவும் குயில். குயில். வேற கோழியா? கோழி கூவாது, கொக்கரிக்கும். சரியா? ஓகே, கூவும் குயில். சரியா? ஓகே, இந்த இடத்துல கூவுங்கிறது என்னன்னு கேட்டா என்னது? ஒரு பெயரெச்சம். என்ன கால பெயரெச்சம்? எதிர்கால பெயரெச்சம். சரியா? இப்ப இந்த கூவும் பாருங்க, திரும்ப மாத்தி போடுறேன். குயில் கூவும். சரியா? கூவனா? சரியா? குயில் கூவும். இங்கேயும் கூவும், இங்கேயும் கூவும். ஆனா இந்த கூவும் ஒண்ணா? இது கூவும் குயில், குயில் கூவும். என்ன வித்தியாசம்? இந்த கூவும் வந்து எச்சம், இந்த கூவும் வந்து முற்று. விளங்குதா என்ன சொல்றேன்ட்டு? கூவும் குயில் இது வந்து எச்சம். என்ன எச்சம்? பெயரெச்சம்.
இந்த இது கூவும் வந்து முற்று. என்ன முற்று? வினைமுற்று. இப்ப பாருங்க. இன்னொரு உதாரணம் பாத்துருவோம். வேற ஏதாச்சும் எதிர்கால பெயரெச்சம்னு சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. எதிர்கால பெயரெச்சம். என்ன பிள்ளைகள்? எதிர்கால பெயரெச்சம்னு கேட்டேன். ஆடு. சத்தமா கேட்கல. ஆடும். 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 வெரி குட். ஆடும். ஆடும் முடிங்க. ஆடும் மனிதன். மயில். ஆடும் மயில். கூவும் குயில் மாதிரி ஆடும் மயில். ஓகே, பரவாயில்ல. ஆடும் மயில். ஓகே, இத ஆடும் மயில். சரியா? மாத்தி போடும். மயில் ஆடும். இந்த ஆடும் வந்து வினைமுற்று, இந்த ஆடும் வந்து பெயரெச்சம். ஓகே, இதைத்தான் இங்க என்ன சொல்றான்னு கேட்டா கவனிங்க. எதிர்கால பெயரெச்சமும் அகிரிணை ஒன்றன்பால் பலவின்பால் வினைமுற்றும். சரியா? அகிரிணை ஒன்றன்பால் வினைமுற்றுன்னு சொல்லுங்க. அகிரிணை பலவின்பால் வினைமுற்றுன்னு சொல்லுங்க. அகிரிணை ஒன்றன்பால் பலவின்பால் வினைமுற்று. அகிரிணை ஒன்றன்பால்னா அகிரிணையில ஒருமை. உதாரணமா குயில் கூவும். பலவின்பால் வினைமுற்றுன்னு சொல்லுங்க. குயில்கள். அதே குயில்கள் கூவும். விளங்குதா? குயில்கள் கூவும் தானே, அது பலவின்பால் தானே பிள்ளைகள் குயில்கள். இப்படி இப்படி வைங்களேன். ஆடும் மரம். ஆடும் மரம். மரம் ஆடும். சரியா? நம்ம மரங்கள் ஆடும்னு சொல்லலாம் தானே. மரங்கள் ஆடும்னு சொல்லலாம் தானே. ஒன்றன் மரம்ங்கிறது ஒன்றன் பால், இது பலவின் பால். அதைத்தான் அங்க சொல்ல வராங்கன்னு கேட்டா, எதிர்கால பெயரச்சும் அகிரிணை ஒன்றன் பால் பலவின் பால் வினைமுற்றும் ஒரே வடிவம் உடையன. சரியா? ஒரே வடிவம் தானே பிள்ளைகளுக்கு விளங்குதானு. கூவும் தான், அங்கேயும் கூவும் தான். கூவும் குயில், இங்க என்னது? குயில் கூவும், குயில்கள் கூவும். விளங்குதா? அப்ப ஒரே வடிவம் உடையன. அதாவது அவையெல்லாம் வினையடி என்னும் அமைப்புடையன. இந்த நாளை வரும் மனிதன், வா பிளஸ் வரும். சரியா? வரும் என்பது அகிரிணை ஒன்றன் பால் எதிர்கால வினைமுற்றாக கீழ் வருமாறு அமையும். எப்படி? இனி பறவைகள் கூட்டுக்கு வரும், துன்பங்கள் தொடர்ந்து வரும். விளங்குதா விஷயம்? தெளிவாயிருச்சா இல்லையா? தெளிவு இல்லாட்டி கேளுங்க, நான் சொல்லித்தரேன். தெளிவா இது எக்ஸாமுக்கு வரும், கண்டிப்பா வரும். தெளிவா இல்லையா? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறிமாங்க. ஓகே, அப்ப நம்ம என்ன செய்வோம்? அடுத்த தலைப்பு போவோமா? அடுத்த தலைப்பு போவோமா? ஓகே சார். ஓகே, தலைப்பு என்ன? எதிர்மறை பெயரெச்சம். சரி, பெயரெச்சம் பார்க்க எதிர்மறை பெயரெச்சம். சரியா? ஓகே, கவனிங்க. எதிர்மறை பெயரெச்சம் கால இடைநிலைகளை பெற்று காலம் காட்டுவதில்லை, அது முக்காலத்துக்கும் பொதுவானது. எப்படியா? எதிர்மறை பெயரெச்சம் கால இடைநிலை பெற்று காலம் காட்டுவதில்லை, அது முக்காலத்துக்கும் பொதுவானதா. அப்படின்னா என்ன சொல்ல வருது? எதிர்மறை பெயரெச்சம் அப்படியே நெகட்டிவ் தானே. செய்கின்ற வேலை, செய்த வேலை, செய்யும் வேலை, அது என்னது? அதை நம்ம பாசிட்டிவா பார்த்தோம். அது எல்லாத்தையும் நம்ம ஒட்டுமொத்தமா செய்யாத வேலைன்னு சொல்லுவோம். செய்யாத வேலை நெகட்டிவா சொன்னா செய்யாத வேலை தானே. அந்த செய்யாத வேலை அப்படிங்கிறது சரியா எதிர்மறை பெயரெச்சம் காலநிலை பெற்று காலம் காட்டுவதில்லை, அது முக்காலத்துக்கும் பொதுவானது. அது என்ன சொல்றாங்கன்னு சொல்லுங்களேன் யோசிக்காம. செய்யாத வேலைங்கிறது நம்ம என்ன செய்யலாது, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நம்ம வைக்கலாது. நிகழ்காலத்துக்குரியது செய்யாத வேலை, இறந்த காலத்துக்குரியது செய்யாத வேலை அப்படின்னு நம்ம பிரிக்கலுமா? இயலாது. நேற்று செய்யாத வேலைனா என்ன காலம்? நேற்று பார்த்தோம், குறிப்பு வினை பார்த்தோம்.
பிள்ளைகள் குறிப்பு வினை பார்த்தோம். அந்த குறிப்பு சொல்லாலதான் அதை உணர்த்துண்டு அந்த மாதிரி தான். செய்யாத வேலைங்கிறது பொதுவானது தானே. அந்த செய்யாத வேலைங்கிறது என்னது? எதிர்மறை பேரெச்சம். எதிர்மறை பேரெச்சம். இப்ப செய்யாத வேலை வந்து இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலமான நமக்கு காட்ட இயலாது. ஏன்னா அது என்னது? அது 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 இடத்துக்கு தகுந்த மாதிரி. நேற்று செய்யாத வேலைனா அது என்ன காலம்? இறந்த காலம். இப்போது செய்யாத வேலை நாளைக்கு செய்யாத வேலை அதான் விஷயம். சரியா? ஓகே. அப்ப எதிர்மறை பேரெச்சம் அமைப்பு அடிப்படையில் பார்க்கும்போது வினையடி ஆர் பிளஸ் செய் பிளஸ் ஆர் பிளஸ் சரியா? விளங்குதா? செய்யாத வராத அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்குறோம். சரி, தெளிவாயிடுச்சா பிள்ளைகள்? தெளிவா? ஓகே. டயர்ட் ஆயிட்டீங்களா? கொஞ்சம் டயர்டா இருக்கும்னா ஓகே. ஒரு ஒரு 5 பிரச்சனை 2 மணி நேரம் படிக்கிறது கஷ்டமா இலக்கணம் ஒரே தான் படிச்சுக்கிட்டு இருக்குது. ஏன்னா இதை முடிச்சிட்டோம்னா பிள்ளைகள் உங்க டியூட்டர் போட்டுறேன், நீங்க பிரிண்ட் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அப்ப நம்ம அடுத்து என்ன செய்யலாம்? வினைகள் முடிஞ்சுதானே, அப்ப நம்ம கொஞ்சம் இலக்கியங்களை கொஞ்சம் கொண்டுட்டு போகலாம். சரியா? அப்ப இந்த இலக்கணனால தான் 2 ஹவரும் ஒரே இதை எடுத்துக்கலாம். நம்ம இலக்கியத்துக்கு போயிடலாம். இல்லாட்டி இலக்கியம் படிப்போமா? இதை வச்சுட்டு இலக்கியம் படிப்போம் கொஞ்சம் இன்னைக்கு. ஓகே. அப்ப கொஞ்சம் எனக்கு டைம் உண்டாக போறோம். 5 நிமிஷம் ஒரு பிரேக் எடுங்க. சரியா? 5 நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு நம்ம என்ன செய்வோம் அதை பார்ப்போமா? ஓகே சார். ஓகே. இவ்வளவு நேரம் படிச்சது தெளிவாயிருச்சா? ஆமா, ஒரேதான் மூளைக்கு போட்டாலும் எல்லாம் குழம்பி போயிடும். அதனால நம்ம என்ன செய்வோம், வேற ஒரு பகுதியும் படிப்போம். ஓகே ஓகே. அப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு எப்படி இருங்க, நான் ஷேர் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் பிரேக் எடுங்க. ஆடை நெய்வோன் துண்டேனும் அணிந்து கொள்ள வழியின்றி கோரச்சண்டை தொடுக்கிறான். மூடை வயிற்று பெருஞ்செல்வன் மூக்கு முட்ட உண்ட பின்னர் கேடில் பட்டு துணியாலே கையை துடைத்து மகிழ்கின்றான். சரியா? ஓகே. அப்ப இது வச்சு விளங்கிருச்சா? விளங்கி விட்டதா? அதுல உருவாக அணி எல்லாம் இருக்கு. நான் அதெல்லாம் சொல்லி தான் வரேன். நம்ம கேள்வி பதில் பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். சேற்று மண்ணில் காலூன்றி செய்ய உண்டி பல செய்து ஆற்றல் மிகுந்த தொழிலாளி ஆண்மான் வந்து தவிக்கிறான். எப்படியா? சேற்று மண்ணில் கால் ஊன்றி, சேற்று மண் அவன் பார்த்தோம், சேற்றுல தான் கால் வச்சு அந்த வேலை செய்யணும். திரும்ப விவசாயியை பத்தி சொல்ல வராங்க. சேற்று மண்ணில் கால் ஊன்றி, காலை ஊன்றி செய்ய உண்டி பல செய்து. என்ன உண்டினா? உணவு. உண்டி சுருங்குதல் பெண்டீர் கலகுன்னு ஒரு இருக்குன்னா அப்படின்னு என்ன அர்த்தம்? உண்டி சுருங்குதல் பெண்டீர் கலகுனா அளவா சாப்பிடுறது பெண்களுக்கு அழகு அப்படின்ட்டு. சரியா? அது வந்து இந்த ஏவல் வினை மாதிரி தான், அந்த கடப்பாட்டு ஏவல் மாதிரி தான். என்னது அவர் சொல்லியிருக்காங்க, இது வந்து செய் அப்படின்ட்டு. நீங்க எல்லாம் அதை எப்படி அதை எடுத்துக்கிறீங்க? அது விருப்பு ஏவல் மாதிரி, செய்யலாம் அல்லது செய்யாம இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சரியா? அப்ப அந்த மாதிரி இருக்கு. அப்ப உண்டி சுருங்குதல் பெண்டீர் கலகுங்கிற மாதிரி இருக்கு. சரி, அப்ப உண்டிங்கிறது சாப்பாடு. அப்ப சேற்று மண்ணில் கால் ஊன்றி செய்ய உண்டி பல செய்து பல்வேறுபட்ட அந்த உணவுகளை செய்து ஆற்றல் மிகுந்த தொழிலாளி. ஆற்றல் என்ன பிள்ளை? ஆற்றல் திறமை. அந்த ஒரு திருக்குறளை மாத்தி சொல்லியிருந்தேன். ஆற்றலில் சிறந்த ஆற்றல் மாவாற்றல், அந்த ஆற்றல் ஓட்டலில் ஆட்டப்படும். கேட்டிருக்கீங்களா அந்த திருக்குறள்? இது ஒரு படத்துல சொல்லுவாங்க அந்த மாதிரி. சரியா? அது ஆற்றல், இது ஆற்றல். சரியா? ஆற்றல்னா டேலண்ட், சிறப்பு தேர்ச்சி. சரியா? ஒருத்தவங்க பாருங்க, அந்த ஹோட்டல்ல எல்லாம் போன பரோட்டா எல்லாம் போடுவாங்க, இப்படி கையெல்லாம் இப்படி போகும் அந்த அளவுக்கு. கொழுந்து பறிக்கிறவங்க பாத்தீங்களா, கடை கடக்கணும்னு அந்த சிறப்பு தேர்ச்சி அதை செஞ்சு 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 ப்ராக்டிஸ் ஆயிருப்பாங்க. கிட்ட போக இடாது. டீ ஊத்துறவங்களும் அப்படிதான். சரி, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அப்ப அந்த ஆற்றல், அவங்களோட டேலண்ட், அந்த சிறப்பு தேர்ச்சி, ஆற்றல் மிகுந்த தொழிலாளி ஆண்மான் வந்து தவிக்கிறான். ஆண்மான் வந்து தவிக்கிறான் பிள்ளைகள். ஆண்மான் வந்துனா என்ன? ஆண்மான் வந்து மனம். மனம் வந்து தவிக்கிறான். நீங்க இந்த கோயில் எந்த கவிதை பாத்தீங்களா? அந்த என்ன கவிதை? சீறி ஓடாத வருங்கால மனித நதின்னு ஒரு கவிதை. அந்த கவிதையில வந்து அவர் சொல்லுவார், அவர் இதயம் கலன்று அவர் ஒப்பத்தின் மீது விழுந்து என்னது கத்தியது, பின்பு கருகி பற்றியதுன்னு இருந்துச்சு. ஞாபகம் இருக்கா? அது என்ன அர்த்தம்? அது உண்மைக்கு அவர் ரத்தம் அப்படியே வந்து பேப்பர், அந்த இதயம் வந்து அப்படியே ரத்தத்தோட விழுந்துச்சா கீழே, அவரை எரிஞ்சிச்சா, அதான் அர்த்தம்.
இல்ல சார். என்ன அர்த்தம்? அவருக்கு வந்து சரியான கவலை. அவர் இதயம் வலிக்குது. சைன் கூட இதயம் வந்து தாங்க பண்ணல. முடியாத துன்பத்துல இருக்குங்கிறதுன்னு அர்த்தம். ம். ஆ. அதுல ஆன்மா நோதல் என்ன பிள்ளைகள்? ஆன்மா நோதல் என்னன்னு கேட்டா, என்ன ஆன்மா நோதல்? உடல் நோதல்னா உடல் வலிக்குது. ஆன்மா நோதல்னா உயிர் மனம் நோ. உயிர் வலிக்குது பிள்ளைகள். இப்ப நம்ம உடலும் உயிரும் சேர்ந்ததுதானே மனிதன். உடல் இல்லாட்டி உடல் இல்லாம உயிர் மட்டும் இருந்தா அது ஆவி. அது ஆத்மா. சரியா? உடல் இருக்கு, உயிர் இல்லாட்டி பிணம். பிணம். ஆ. அப்ப இந்த இடத்துல ஆன்மாங்கிறது வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த என்னது? அந்த உயிர். இது. அப்ப நம்ம வந்து அந்த உயிர் உயிர். சரி, அந்த அந்த உயிர் நோகுற அளவுக்கு என்னன்னு கேட்டா, தவிக்கிறான் அவன். ஆன்மா நோகுறான். அவன் என்னது அந்த அந்த உயிரே நோகுது அவன். சரியா? அந்த உயிரே நோகுது அவன். அந்த என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி. சரியா? ஆன்மான் வந்து தவிக்கிறான். போற்ற அவனை யாரும் இல்லை. அவனை போற்றுவதற்கு புகழ்வதற்கு யாருமே இல்லை. புரிய எவனும் இங்கில்லை. உதவி புரிவதற்கு இங்க யாருமே இல்லை. போற்றுவதற்கு அந்த அந்த கவிதை மாதிரியே தான் இருக்கு. தேயிலை தோட்டத்துல மாதிரி. போற்றுவதற்கும் யாரும் இல்லை. உதவி புரிவதற்கும் யாரும் இல்லை. வேற்று மனிதன் அவன் உயிரை விழுங்கி ஏப்ப முடிகின்றான். வேற்று மனிதன் அவன் உயிரை விழுங்கி ஏப்ப முடிகின்ற என்ன அர்த்தம்? முதலாளிகள் அவனது அவனது உயிரை வேற்று மனிதன் முதலாளிகள் அவன் உயிரை, அந்த ஆன்மா நோகுறான் தானே. நோகுறதுக்கு காரணமே என்னன்னு இவங்க தான். யாரு? இவங்க தான். மரியாதை சொல்லுவோம். யாரு? முதலாளிகள். முதலாளிகள். சரி, வேற்று மனிதன் அவன் உயிரை விழுங்கி ஏப்பம் விடுகின்றான். அது 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 நேரடியா பொருளை எடுக்கலாமா பிள்ளைகள்? விழுங்கி ஏப்பம் விடுறாங்களா? என்ன அர்த்தம்? அவங்களோட உழைப்பை சுரண்டி அவங்க முதலாளிகள் நல்லா வாழ். நல்லா. அப்ப ஏப்பம் வந்து எப்ப பிள்ளைகள் போகும்? சாப்பிட்ட ஏப்பம் எப்ப போகும்? சாப்பிட்ட நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டாதான் ஏப்பம் போகும். அதனால இவங்க என்ன செய்யறாங்க? நல்லா உழைப்ப சுருண்டி சரி சுரண்டி, உனக்கு வார்த்தைங்க போகுது. அவ்வளவு கோபம் முதலாளிகள் மேல. சரியா? சுரண்டி என்னன்னு கேட்டா, அவன் என்ன செய்யறான்? நல்லா பணம் சேர்க்கிறான். சொத்துக்களை சேர்த்து என்ன செய்யறான்னு கேட்டா, அதிக அளவான சொத்து. அதே மாதிரி அது எதோட ஒப்பிடுது? அந்த உணவு சாப்பிடறதுக்கு மாதிரி ஒப்பிடுது. அப்ப நம்ம அதிகமான சொத்து அதிகமா சாப்பிட்டா நமக்கு ஏப்பம் வர மாதிரி இவங்க அதிகமா என்ன செய்யறான்னு கேட்டா, சேர்த்து வச்சிருக்காங்க காசை. சரியா? விளங்குதா? அப்ப அந்த அதுக்காக தான் சொல்லப்படுது. வேற்று மனிதன் அவன் உயிரை விழுங்கி ஏப்பம் விடுகின்றான். விளங்கிச்ச விஷயம்? அப்ப சேற்று மண்ணில் காலூன்றி செய்ய உண்டி பல செய்து ஆற்றல் மிகுந்த தொழிலாளி ஆன்மான் வந்து தவிக்கிறான். போற்ற அவனை யாரும் இல்லை, புரிய அவனும் இங்கில்லை, வேற்று மனிதன் அவன் உயிரை விழுங்கி ஏப்பம் விடுகின்றான். விளங்கிருச்சாப்ளே அர்த்தம்? ஓ சார். ஓகே. அடுத்தது வாசிங்க ஒரு ஆள் பந்திய. சோடையுற்ற சொரிநாயாய் சோம்பி நின்றது போதுமடா, பாடை வயிற்று சீமானை ஆடையின்றி அணியின்றி அருந்தி மகிழ உணவின்றி காடாக்கினியில் தள்ளிவிட கரங்கள் கோர்த்தே எழுங்கடா. இவ்வளவு நேரம் பிள்ளைகள் சோகமா போய்கிட்டு இருந்துச்சு இந்த சீன். சரி, இப்ப வந்து கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு? ஆக்ரோஷமா ஆயிடுச்சு. கொஞ்சம் மெல்லிசையா போயிட்டு இப்ப துல்லிசையா மாறிடுச்சு. சரி, இப்ப கொஞ்சம் கோபாவேசம். அப்ப மோட்டிவேட் பண்ண போறாரு. இவ்வளோ பட்டுக்கிட்டு அதான் சொல்றது. நீ அடிமை, நீ என்ன சொல்றதுன்னு கேட்டா, நம்ம அடிமையா இருக்கிறது பிரச்சனை இல்லையா? நம்ம அடிமையா இருக்கோம்னு தெரியாம இருக்கிறது தான் பிரச்சனையா? இவங்கள என்ன செய்யறான்னு கேட்டா, அவங்க சுரண்டப்படுறது பிரச்சனை இல்ல, நம்ம சுரண்டப்படுறோம்னு தெரியாம இருக்காங்களே அதான் பிரச்சனை. இப்ப அவங்களுக்கு என்ன செய்யணும்? கொஞ்சம் எம்பவர்மெண்ட் கொடுக்கணும், கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுக்கணும். கொடுத்தாதான் என்ன ஆகும்னு கேட்டா, அவங்க கொஞ்சம் கிளறி வருவாங்க. யாருக்கு எதிராக போராடுவாங்க? அந்த முதலாளிக்கு எதிராக போராடுவாங்க. அப்ப போராட்டத்தின் போதுதான் ஏதாவது ஒரு முடிவு வரும். சரியா? அவங்க உழைப்புக்கு ஏற்ற கூலி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். அப்ப சோடையுற்ற சொரிநாயாய் சோம்பி நின்றது போதுமடா. இப்ப சோடையுற்ற சொரிநாயின்னு என்ன பிள்ளை? நோஞ்சல் மாதிரி பேசாம இருந்தது. சோறு வாங்கி போயிட்டு பாருங்க. ஒரு நாய் சொல்லுவாங்க, நாய்க்கு வேலையும் இல்லையா, நிக்கிறதுக்கு நேரம் இல்லையான்னு ஒரு பழமொழி கேட்டிருக்கீங்களா? இல்ல. எப்படி, நல்லா இருக்கா பழமொழி? நாய்க்கு வேலையும் இல்லையா, நிக்கிறதுக்கு நேரமும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி. அப்படிதான் அந்த சோர்ந்து போன நாய்கள் அப்படிங்கிற போய் கொஞ்சம் உட்காரும், அங்க போய் கொஞ்சம் உட்காரும், திரும்ப இங்கே வரும். அப்படியே சோர்ந்து போய்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி சோடையுற்ற சொறி நாயாய் சோம்பி நின்றது போதும்டா. நீ என்ன செய்யற? அப்படியே இருந்துட்டு சரி வராது. கண்ணீர் சிந்திக்கிட்டு இருந்தது சரி வராது. நீ என்ன செய்யணும்? கொஞ்சம் யோசி. சோடையுற்ற சொறி நாயாய் சோம்பி நின்றது, சோம்பேறி மாதிரி நின்றது போதுமடா. பானை வயிற்று சீமானை தானே வரும், அப்படிதானே வரும் எழுத்து பிள்ளைகள். பானை வயிற்று.
சரியா? பானை வயிற்று சீமானை ஆடையின்றி அணியின்றி அருந்தி மகிழ உணவின்றி காடாக்கினியில் தள்ளிவிட கரங்கள் கோர்த்து எழுங்களடா. என்னவா? சோடையிட்ட சொல்லி நாய் மாதிரி நீ சோம்பி நின்றதெல்லாம் போதும் தம்பி. அந்த பாடை வீட்டு சீமான்னா யாரு? இந்தியாவில் ஒரு நாம் தமிழர் ஒரு கட்சி இருக்கு, அது தலைவரா? சீமான்னா யாரு? சீமாட்டி யாரு? பணக்காரர்கள், எஜமானர்கள். சரியா? அப்ப பாடை வீட்டு சீமானை ஆடையின்றி அணியின்றி, ஆடைனா என்னது? உடுப்பு. அணினா அணிகலன்கள், ஆபரணம். சரி, ஆடை இல்லாம ஆபரணம் இல்லாம அருந்தி மகிழ உணவின்றி, சாப்பிட்டு மகிழ்றது உணவும் இல்லாம காடாக்கினியில் தள்ளிவிட. காடாக்கினா என்ன? காடாக்கினா காடு பிளஸ் அக்கினி, காட்டு தீன்னு சொல்லுவாங்க. அப்ப என்னது? பெருந்தீ, பெரிய அளவான தீ. ஒரு பழமொழி ஏதோ ஒன்று இருக்கு, என்னது ஒரு பாட்டு, இது கவிதை இருக்கு. அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கிலர் காட்டினில் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தனல் வீரத்தில் குஞ்சொன்று மூப்பென்றும் உண்டோன்னு ஒரு கவிதை இருக்கு, கேள்விப்பட்டீங்களா? அக்கினி குஞ்சொன்று அதை ஆங்கூர் காட்டில பொந்திடு, பொந்துறது சின்ன ஒரு என்னது? அக்கினி குஞ்சு என்னது? சின்ன ஒரு துகள் தான். சரி, அக்கினி அது ஆங்கூர் காட்டில் பொந்திட வைத்தேன், வெந்து தணிந்தது காடு. என்ன செய்யும்? காட்டு தீ என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமா பரவிட்டு போமா, கடகடன்னு பரவி அப்படியே காடே அழிச்சு. அமேசான் காடு கிட்டத்துல பட்டி எரிஞ்சு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பட்டிருப்பீங்க. அப்ப காடாக்கினி என்பது பெரும் தீ, அதிகமான தீ. அதிகமான தீயை மூட்டி அதுல போய் என்ன செய்யணுமா? தள்ளி விடணுமா? சரியா? யார தள்ளி விடணுமா? முதலாளிகளை தள்ளி விட கரங்கள் கோர்த்து இல்லைங்கடா. அப்ப நான் மட்டும் போய் தள்ளி விட்டேன்னா என்னைய இணைஞ்சிருவானுங்க. யோசிச்சு பாருங்க, நான் முதலாளியை நான் போராட்டம் செஞ்சு திறக்க போறேன் போய் எதிர்த்துக்கிட்டு இருந்தேன், நாங்க என்ன செய்வானுங்க? இவர் தான் காடாக்கினியில கிடப்பாரு. சரியா? அதனால சிக்கலாயிரும். அதனால வாங்க, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, எல்லாரும் வாங்க, சேர்ந்து போவோம். சேர்ந்து போய் என்ன செய்வோம்? தீ மூட்டி அவங்கள காடாக்கினியில. என்ன அர்த்தம்? உண்மைக்கும் என்னது? தீயில தள்ளி விட போறாங்க. அவர்களை என்னது? அவர்களோட அந்த சுரண்டலுக்கு எதிராக நம்ம என்ன செய்யணும்? போராட்டம் செய்யணும். எல்லாம் வாங்க, அவங்களை என்ன செய்வோம்? துன்பத்துக்கு உள்ளாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருது. விளங்கிச்சா பிள்ளைகளுக்கு? இது விளங்கி விட்டதா? நோக்கமில்லா சீமான்கள் நொந்துபடையா வாழ்வுக்கோர் ஆக்கம் செய்த கரங்களினால் அழிவு செய்ய எழுங்களடா. தாக்கமுற்ற இதயங்கள் தீயாய் ஓங்கி அவர் வாழ்வை தாக்கி மண்ணிற் சாம்பரென தள்ளி விட்டே மலரட்டும். என்ன சொல்றாங்க? நோக்கமில்லா சீமான்கள், அவங்க நோக்கமே இல்லை. என்ன நோக்கம் இல்ல? இவர்கள்லாம் பாவம், இவர்களாலதான் நம்ம என்ன செய்யறோம்? இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். அதுல என்னது? லாபத்துல ஒரு பங்கு அவங்களுக்கு கொடுப்போம், அவங்களும் வாழட்டும் அப்படிங்கிற நினைப்பே இல்லை. எந்த ஒரு நோக்கமும் இல்லை. நோக்கமில்லா சீமான்கள் பணக்காரர்கள் நொந்துபடையா வாழ்வுக்கோர். நோகாம சொல்லுவாங்க. இப்ப நோன்பு காலம் தானே பிள்ளைகள்? நோகாம நோன்புக்கு முடியலுமா? நோன்பு பிடிக்கலுமா? கஷ்டப்படாம இல்லாத, அது வந்து ஒரு கஷ்டம். விரதம் இருக்கிறது எல்லாமே கஷ்டம். அது நோகாம இருக்காது. சரியா? அதே மாதிரி. சரியா? அப்ப அந்த மாதிரி இவங்க என்ன செய்யறாங்க? நோகாம என்ன செய்யறாங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு முதலாளி வந்து வரமாட்டாரு, அந்த இடத்துக்கு வரமாட்டாரு. ஒரு கம்பெனிஸ் இருக்கு, கம்பெனில உள்ள ஓனர் வந்து வெளிநாட்டுல இருப்பாரு. இங்க வந்து என்னது? மூலதனம் மட்டும் தான் இங்க இருக்கும், லாபமெல்லாம் அங்க போய் கொண்டிருக்கும், உழைப்பாளர்கள் தான் உழைச்சு கொண்டிருப்பாங்க. அப்படித்தான் இருக்கு. இப்போ நோக்கமில்லா சீமான்கள் நொந்துபடையா வாழ்வுக்கோர், நோகாம என்ன செய்யறாங்க? அந்த வாழ்ற வாழ்வுக்கோர் ஆக்கம் செய்த கரங்களை. நாங்கத்தான் அந்த அவங்களோட பங்களாவா இருக்கலாம், அவங்க காரா இருக்கலாம், அவங்களோட எல்லா சொத்துக்களுக்கும் காரணகர்த்தா நாங்கத்தான். அதற்கு நாங்கத்தான் ஆக்கம் செய்தோம், அதை உருவாக்கணும். அந்த அந்த ஆக்கம் செய்த அதே கரங்களினால் அழிவு செய்ய எழுங்களடா. வாங்க, அதை இல்லாம பண்ணுவோம், அதை அழிப்போம். சரி, அழிவு செய்ய எழுங்களடா. தாக்கமுற்ற இதயங்கள், தாக்கமுற்ற இதயங்கள்னா அதன் மேல பாதிக்கப்பட்ட அந்த இதயங்கள் தீயாய் ஓங்கி, நெருப்பா மாறட்டும், நெருப்பாகட்டும். சரியா? இவ்வளவு நாள் அவங்களுக்கு செருப்பா இருந்தோம், இப்ப நம்ம எல்லாரும் என்ன ஆக போறோம்? நெருப்பாக போறோம். இப்படி ரைமிங். சரியா? அப்ப தாக்கமுற்ற இதயங்கள் தீயாய் ஓங்கி அவர் வாழ்வையே தாக்கி மண்ணில் சாம்பரென. மண்ணில் என்னது? சாம்பர்னா என்னது? என்னது? சாம்பல். அதை வந்து நம்ம பார்த்தோம், இடைப்போலி, கடைப்போலி, முதற்போலி பார்த்தோம்.
இலக்கண பொழியில அதுல அந்த எழுத்து மாறி வந்திருக்கு. தாக்கி மண்ணிற் சாம்பர் என தள்ளி விட்டே மலரட்டும் என. அந்த சாம்பல்ல இருந்து என்ன செய்யணும் கேட்டா அவங்க இறந்து எரிந்து இருக்கிற சாம்பல்ல ஒரு புதிய ஒரு வாழ்க்கை, சரியா, ஒரு புதிய ஒன்று மலரட்டும். அது என்னவா இருக்கும்? உழைப்பாளர்களுக்கான என்னவா இருக்கும்? விடியலாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கல்லை உடைத்து நெடுஞ்சாலை கண்ட கைகள் சீமானின் பல்லை உடைத்து வளர்கின்ற பயிருக்கெருவாய் போடட்டும். நம்ம இது இது எந்த தொழிலாளர்களை பத்தி சொல்லுது? இது எந்த தொழிலாளர்களை பத்தி சொல்லுது? வீதி அமைப்போர், சரியா, வீதி அமைப்போர். அப்ப கல்லை உடைத்து நெடுஞ்சாலை கண்ட கைகள், ஒரு நாள் என்னது, நெடுஞ்சாலைகள், பெரிய பெரிய பாதைகள்லாம் செஞ்ச கைகள், பெரிய தொழிலாளர்கள். அப்ப கல்லை உடைத்து நெடுஞ்சாலை கண்ட கைகள் சீமானின் பல்லை உடைத்து என்ன செய்வாங்க? வளர்கின்ற பயிருக்கு ரூபாய் பொருட்டம். பல்ல உடைக்கிறது என்ன அர்த்தம்? பல்ல உடைக்கிறது என்ன அர்த்தம்? போயிட்டு பல்ல உடைச்சிட்டு வந்துருவாங்களா? ஒரு செட்டு பல்ல இல்லையே. என்ன அர்த்தம்? அவங்களோட சண்டையிட போறோம். சண்டைன்னு வந்தா சட்டக்கிளியே தானே செய்யும், சரியா? அப்ப ஃபைட்னு வந்தா பல்லு என்னது, விழத்தான் செய்யும். அப்ப கல்லை உடைத்து நெடுஞ்சாலை கண்ட கைகள் சீமானின் பல்ல உடைத்து வளர்கின்ற பயிருக்கு எருவாய், என்னது, பயிருக்கு உரமாக என்னது, அந்த பல்ல போடட்டும். நெல்லை கொண்டு அவர் மனையை, இப்ப உழைப்பாளர்கள் வந்து அவங்க நெல்லை உருவாக்குறாங்க. எனவே அந்த உழைப்பு வரக்கூடிய அந்த நெல் மூட்டையெல்லாம் எங்க கொண்டு போய் வைப்பாங்க? குடோன்ல வைப்பாங்க, சரியா? எனவே அந்த 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 இது அந்த என்ன சொல்றது, அந்த மனை, சரியா, நெல்லை கொண்டு அவர் மனை நெருப்பில் இட்டு கொளுத்துனா, உழைத்தவர்களுக்கெல்லாம் என்ன இல்ல, ஒருவேளை சாப்பிடறதுக்கு உணவு இல்ல, ஆனா அவங்க மனையில என்ன செய்யறாங்க, வீடுகள்ல அந்த இதை அடிக்கடிக்கு வச்சிருக்காங்க. அதனால நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, நெல்லை கொண்டு அவர் மனையை நெருப்பில் இட்டு கொளுத்துட்டோம். அவங்களையும் நெருப்புல ஏற்கனவே பந்தியில கொளுத்திட்டாங்க, 2 3வது பந்தியில. இப்ப என்ன செய்யறாங்க, வீடையும் கொளுத்தணுமா, சரியா, நெருப்பில் இட்டு கொளுத்தட்டும். கடைசியில முடிக்கிறாங்க, எல்லாம் உமதே நீரேதாம், என்னது வாசிங்க, எல்லாம் உமதே நீரேதாம் இந்த புவியின் எஜமானர். நீ தான் இங்க என்னது, நீ தான் இங்க ராஜா, சரியா, நீ தான் என்னது, இந்த இந்த எஜமான், நீ தான் எல்லாத்துக்கும் சொந்தக்காரன். அதனால உழைப்பவர்களுக்கு தான் உலகம் சொந்தம். அதைத்தான் இங்க இடத்துல சொல்ல வருது. விளங்கிச்சா? முழுமையான கவிதையை முடிச்சிட்டோம். நினைச்சேன் பாதி தான் முடிக்கலாம்னா நான் மேக்சிமம் முடிச்சிட்டோம். மேக்சிமம்ல ஃபுல்லா கவிதை முடிச்சிட்டோம். சரியா, தெளிவு ஒண்ணு பிறந்துருச்சா? இதுதான், இப்படிதான் ஒரு கவிதை வரப்போகுது பிள்ளைகள். இலக்கணம் எப்படி நம்ம ஈஸியா நம்ம படிக்கிறோமோ அதே மாதிரி தான் இலக்கியமும். அதை நம்ம புரிஞ்சு நம்ம விளங்கி இப்படி டிஸ்கஸ் பண்ணி படிக்கும்போது அது இலகுவாயிரும். சரியா, ஓகே. அதன் அடிப்படையில இந்த கவிதை உங்களுக்கு விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம கேள்வி பதில்கள் என்ன செய்வோம்னு கேட்டா, அடுத்த கிளாஸ்ல அதை முடிச்சு விட்டா அது இது முடிஞ்சிடும். அப்ப கவிதையின் மைய கருத்து என்ன? தொழிலாளர்களின் உழைப்பு முதலாளிகளால் சுரண்டப்படுகின்ற சமூக யதார்த்தம், அதான் சுருக்கம் இந்த தலைப்பு. சரி, அந்த மைய கருத்து, அதுதான் நிறைய விஷயங்கள் வருது. அதை நம்ம என்ன செய்வோம், மற்ற கேள்விகள்லாம் அப்புறம் நிறைய கேள்விகள்லாம் இருக்கு. இந்நிலை மாற தொழிலாளர் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டியதன் அவசியம், சரியா, அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம என்ன செய்வோம், அடுத்த வகுப்புகள்ல பார்ப்போம் பிள்ளைகள். அந்த அடிப்படையில இன்றைக்கு தொடர்ச்சியா வகுப்பில் இணைந்த மாணவர்கள், சரியா, அதுக்கு ஒரு பெரிய ஒரு பொறுமை வேணும் பிள்ளைகள். ஒரு கிளாஸுக்கு வந்துட்டு ஒரு 2 மணித்தியாலம் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு பொறுமையும் என்ன சொல்ற அந்த வைராக்கியம் இருந்தாதான் இருக்கு. இல்லாட்டி கொஞ்சம் நேரத்துக்கு மேல நேரடி வகுப்புகள் மாதிரி, நேரடி வகுப்புலயே கொஞ்சம் பேர் போர் அடிச்சிடும், நம்ம என்னடா பட முடியும்ட்டு. ஆனா இவ்வளவு பேரு நிக்கிறது வந்து பெரும் சந்தோஷம். சரியா, ஓகே பிள்ளைகள், நம்ம என்ன செய்வோம், வகுப்பு முடிப்போம். இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு? பிரயோஜனமா இருந்துச்சா? ஓகே ஓகே பிள்ளைகள், அப்ப நம்ம என்ன செய்வோம், அடுத்த வகுப்புல சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஓகே.